Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Good morning. இந்த குறிப்பிட்ட வீடியோல என்ன விஷயங்கள் பார்க்க போறோம்னா நார்மலாவே உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரக்சர் क्वेश्चन செய்யற டைம்ல நிறைய பேருக்கு மார்க்ஸ் வர விதம் குறைய ரீசன் என்னன்னா நீங்க நார்மலாவே பிசிக்ஸை பொறுத்த மட்டும் MCQ க்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி ஓரளவு உங்களுக்கு அந்த MCQ க்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதால essay நார்மலா செய்யப்படும். அப்ப அதுக்கு நீங்க லைட்டா முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கிற விதம் குறைய ரீசன் என்னன்னா ஒன்று உங்களுக்கு அந்த பிராக்டிகல் நீங்க பிராக்டிகலா செய்யல அதையும் அக்செப்ட் பண்ணதான் வேணும். அதே மாதிரி தான் உங்களோட பொடுபோக்குத்தனம் வந்தா நார்மலாவே உங்களுக்கு தெரியும் என்னது ஸ்ட்ரக்சர் பிராக்டிகலை பேஸ் பண்ணி வரும். அப்ப அதுல எத்தனை பிராக்டிகல் இருக்கு ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் இருக்கிறதுக்கு முதல் அதை பார்த்துட்டு போனா ஓகே என்று சொல்ற ஒரு மைண்ட் செட்ல நீங்க இருப்பீங்க. நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க. அதுலயும் குறிப்பா ரிப்பீட் பெட்சா இருந்தீங்கன்னு ஃபீல் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு அந்த MCQல மார்க்ஸ் வந்திருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 35-40 சொல்லி வந்திருந்தாலும் பார்ட் 2ல குறைஞ்சிருக்கும். அதுலயும் மெயினான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ல குறைஞ்சிருக்கும். ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நார்மலாவே தெரியும் ஃபைனல்ல 20 மார்க்ஸ் வர போகுது. அப்ப அந்த 20 மார்க்ஸையும் நீங்க கெட்ச் பண்ணணும்னா உங்களுக்கு அந்த பிராக்டிகல் நாலேஜ் மட்டும் இருந்து வரல எப்படி क्वेश्चन வந்தா அதுக்கு சொல்லிட்டான ஆன்சர் கொடுக்கணும்ங்கற விஷயம் தெரிஞ்சிக்கணும். இப்போ MCQ நீங்க ஷார்ட்கட்லயோ குறுக்காலையோ கண்ணை மூடிக்கிட்டோ ஒரு ஆன்சரை போட்டீங்கன்னா மேபி சரி வரையும். ஆனா ஸ்ட்ரக்சரை பொறுத்த மட்டும் ஸ்கீம்ல கொடுக்கப்பட்ட நம்ம தியரியில இருக்கிற விஷயம் இருந்தா தான் மார்க்ஸ் கொடுக்கப்படுமே தவிர நம்ம அந்த ஜெனரல் நாலேஜா இந்த ஜியோகிராஃபி ஹிஸ்டரி பாடத்துக்கு சிவிக்ஸ் பாடத்துக்கு நீங்க என்னது திங்க் பண்ணி எழுதுற மாதிரி என்னது சம்பந்தம் இல்லாதபடியே சம்பந்தப்படுத்தி எழுதுற மாதிரி நீங்க சொன்னா சம்டைம் உங்களுக்கு மார்க்ஸ் இழக்கப்படுறதுக்கான சான்ஸ் கூட. அதால நீங்க என்ன செய்யணும்னா ப்ராப்பரா பேப்பரை செஞ்சு ஸ்கீம் வச்சு கரெக்ட் பண்ணி எந்த क्वेश्चनக்கு எந்த ஆன்சர் எழுதினா மார்க்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்து நீங்க அந்த பேட்டர்ன்ல போனீங்கன்னா நல்லா. நார்மலாவே தெரியும் உங்களுக்கு 24 பேட்ச். இந்த 24 பேட்சுக்கு நவம்பர் 24 பேட்சுக்கு நவம்பர் 25 எக்ஸாம் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணப்பட்டீங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் சரியா இருக்கிறனால பாத்தீங்கன்னா 54 நாட்கள் இருக்கு. அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வீக் இருக்கும். 8 வீக்கும் இல்ல ஒரு 7 வீக் இருக்கும். ஸோ இந்த 7 வீக்ல நீங்க போடுற எஃபோர்ட்ஸ் கட்டாயம் உங்களோட ரிசல்ட்ல ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வரும்ங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதே நம்பிக்கை அதே ஹோப் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா நல்லது. அதே மாதிரி தான் நார்மலா தெரியும் உங்களுக்கு 42 பிராக்டிகல்ஸ் இருந்துச்சு 2023 பேட்ச் எக்ஸாமுக்கு பிறகு 2023 பேட்ச்ல இருந்து உங்களுக்கு அந்த பிராக்டிகல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல 2023 பேட்ச் லாஸ்ட் நடந்துச்சு தானே அந்த எக்ஸாம் பேட்ச்ல இருந்து உங்களுக்கு வந்து 4 பிராக்டிகல்ஸ் ரிமூவ் பண்ணப்பட்டுச்சு. பிராக்டிகல் 22, 23, 30, 39 இந்த 4 பிராக்டிகல்ஸும் ரிமூவ் பண்ணப்பட்டுச்சு. அப்படின்னா நீங்க அதோட சம்பந்தப்பட்ட கேள்விகள் பாஸ் பேப்பர்ல இருந்தாலும் அதை நீங்க செய்ய தேவையில்லை. ரிமூவ் பண்ணப்பட்டது அவுட் ஆஃப் சிலபஸ் ஆகினத்தை நீங்க ஏன் செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இருக்கிறது இப்போதைக்கு 38 பிராக்டிகல்ஸ் இருக்கு. இந்த 38 பிராக்டிகல்லையும் நார்மலாவே உங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் 17வது பிராக்டிகல் ட்ரெண்டிங்கா இருக்கிற ஒரு 2000 போல இருந்து நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா வரல. அதே மாதிரி 21.2 குழுவில்ல பிராக்டிகல் படிச்சிருக்கீங்க பொருந்துகை முறையில அதுல வந்து 21.2 வரல. அதே மாதிரி பிராக்டிகல் 40-42 சேஃபஸ்ட் டென்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் ஆகி வர பிராக்டிகல் 40-42 அதுலயும் உங்களுக்கு இது வரைக்கும் என்னது ஸ்ட்ரக்சர் क्वेश्चंस வரல. சம்டைம் எல்லா டைமும் பிராக்டிகலை பேஸ் பண்ணி தான் ஸ்ட்ரக்சர் क्वेश्चन வருமான்னு கேட்டா இல்ல. சம்டைம் ஸ்பெஷலாவும் வரையல. ஸ்பெஷல் ஆனதுன்னா சம்டைம் ஒரு மின்காந்த தூண்டலுக்குள்ளால ஏதாவது கேள்வி கேட்கிற மாதிரி அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது உராயோட சம்பந்தப்பட்டு இல்லாட்டி ஸ்பெஷலான சரி வரையலும். வலைங்க என்ன சொல்றாங்க மேபி அது ஒரு 4வது ஸ்ட்ரக்சரா வரையலும். அடுத்து என்னன்னு சொன்னா எல்லாரும் நீங்க நினைச்சிட்டு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்னா எப்பயும் மெக்கானிக்ஸ் மெஷர்மென்ட் தான் வரும். ரெண்டாவது ஸ்ட்ரக்சர்னா எப்பயும் ஹீட் தான் வரும். மூணாவது ஸ்ட்ரக்சர் எப்பயும் வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன் தான் வர. நாலாவது ஸ்ட்ரக்சர் எப்பயும் எலக்ட்ரிசிட்டி தான் வர சொல்லி இருப்பீங்க. ஆனா அப்படி இல்லை. சம்டைம்
2019 நியூ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சருக்கு யூனிட் 1 2 மட்டும் வரல, யூனிட் 10 வரலாம். அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்லயும் வரலாம். 2019 ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் நீங்க பார்க்கலாம். லைக்வைஸ் இந்த முறையும் மேபி வந்தாலும் வரையலாம். விளங்குது என்ன சொல்றேன்? அதே மாதிரி தான் 2023ல நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரா சாரணத்தி சம்பந்தப்பட்ட பிராக்டிகல் வரையலும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனா வரல. மேபி இந்த முறை வரையலும். ஸோ ப்ராக்டிகல் 7 8 9 கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லது. ஆனா போன முறை ஃபர்ஸ்ட் பிராக்டிகல் உங்களுக்கு வேவ்ஸ் வைப்ரேஷன்லாம் வந்துச்சு தவிர மெக்கானிக்ஸ்லேயும் வரல, மெஷர்மெண்ட்லேயும் வரல. அப்போ நீங்கள் அந்த டிஃப்ரெண்ட்களை கொஞ்சம் விளங்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்ல. ஆனால் ரெண்டாவது என்னது ஸ்ட்ரக்சர் ஹீட்டை பேஸ் பண்ணுவார், மூணாவது ஸ்ட்ரக்சர் வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷனை பேஸ் பண்ணுவார், நாலாவது ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி சம்டைம் எலக்ட்ரானிக்ஸை பேஸ் பண்ணி வரலாம், சம்டைம் ஸ்பெஷலாகவும் வரலாம். எப்படி வந்தாலும் நம்மளோட சிலபஸ்க்குள்ளான் வரப்போகுது, நம்மளோட ப்ராக்டிகலுக்குள்ளான் வரப்போகுது. அப்போ என்ன கேள்வி வந்தாலும் அதுக்கு ஐடியாஸை நீங்கள் கேட்ச் பண்ணிக்கணும். எடுத்த உடனே நான் ஸ்பெக்ட்ரோமீட்டர் ப்ராக்டிகலை போகிறதுக்கு போல் ஒரு சில விஷயங்களை சொன்னால் உங்களுக்கு ஹெல்ப் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கிற நாள் நீங்கள் ஒரு 24 வச்சு அடிக்கலாம், ரிப்பீட் வச்சு அடிக்கலாம், ஈவன் 25 வச்சாவும் இருக்கலாம். 26 வச்சா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சில விஷயங்களை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி இருக்கும். இங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ எங்களுக்கு இதில் நாலேஜ் வந்த ரீசன் என்னன்னா, நானும் என்னது போயிட்டு என்னோட யூனிவர்சிட்டியில் ஹையர் ஸ்டடீஸில் நானும் ஒரு ஃபிசிக்ஸ் ஒரு சப்ஜெக்டை செலக்ட் பண்ணினதால எனக்கு இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கு. அப்போ அதை நான் செஞ்சு பார்த்துருக்கேன். அப்போ செஞ்சு பார்த்ததால என்னென்ன ஐடியாஸ் எப்படி எப்படி செய்யணுங்கிற விஷயம் எனக்கு நம்மளால் தெரியும். ஆனால் உங்களுக்கும் அதில் என்னது மேக்சிமம் ஐடியாஸ் வராததுக்கு ரீசன் என்னன்னா, உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் செஞ்சு காட்டுறது குறைய. ஒரு சில இடங்களில் செஞ்சு காட்டிப்பாங்க. அப்படி அந்த ப்ராக்டிக்கலை செஞ்சு காட்டிப்பால இருந்தால் உங்களுக்கு அதை மறக்க மாட்டேச்சு. வளர்ந்து என்ன சொல்லுறது. ஸோ அது உங்களோட விஷயம். அதோட இப்போ நான் இந்த குறிப்பிட்ட வீடியோவில் என்ன விஷயங்களை சொல்ல போகிறேன்னா, ஸ்பெக்ட்ரோமீட்டர். இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்னா திருசியமானி. இந்த திருசியமானியை பயன்படுத்தி வர ப்ராக்டிக்கல் லைட் செக்ஷனில் நமக்கு 19வது ப்ராக்டிக்கலாகவும் 20வது ப்ராக்டிக்கலாகவும் இருக்கு. அது உங்களுக்கு நம்மளால தெரியும். 19வது ப்ராக்டிக்கல் என்னன்னு சொன்னால் கலிப்ரேஷன் பார்ட்னு சொல்லுவோம். அதாவது என்னது செப்பம் செய்யுது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற விஷயங்கள் சம்மந்தப்பட்டதோடு சேர்ந்து அரியத்தில் பிரிசிந்த முறிவு கோணம் துணிகிறது. ஏங்கிள் ஆஃப் பிரிசிம் சொல்லி படிச்சிருப்பீங்க. அதாவது அரிய கோணம் இல்லாட்டி முறிவு கோணம்னு சொல்லுவோம். அந்த விஷயத்தை துணிகிற ப்ராக்டிக்கல் 19வது இருக்கும். 20வது ப்ராக்டிக்கல் என்னன்னு சொன்னால், இப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியதுக்கு பிறகு இந்த கலிப்ரேஷன் பார்ட் செப்பம் செய்ய செஞ்சதுக்கு பிறகு இதில் 20வது ப்ராக்டிக்கல் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா இந்த ரெண்டு விஷயங்களையும் கண்டுபிடிப்பீங்க. அதாவது பிழிவு விலகல் கோணத்தை கண்டுபிடிக்கிறதும், அதே மாதிரி முறிவு சுட்டி அரியம் ஆக்கப்பட்ட திரவியத்தில் முறிவு குணகத்தை துணிகிற சம்பந்தமா நீங்க ப்ராக்டிக்கல் 20ல பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் நான் என்ன செய்ய போறேன்னா, உங்களுக்கு அந்த ஐடியாஸையும் சொல்லிட்டு எந்தெந்த இயர்ல கொஸ்டின் வாங்கியிருக்கு அந்த இயர்ல வந்து கொஸ்டினை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நல்லா. சரியா? இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களோட ரிசோர்ஸ் புக் எடுத்தாலும் சரி, உங்களோட என்ஐட ப்ராக்டிக்கல் புக் எடுத்தாலும் சரி, அதில் இருந்து 100% கேள்வி வருமானு கேட்டால் இல்லை. நம்மளாக ஒன்று தெரியும், 4 ஸ்ட்ரக்சர் கொஸ்டின் வரும். 4 ஸ்ட்ரக்சருக்கும் ஃபைனல் பேப்பரில் 5 மார்க்ஸ் படி 20 மார்க்ஸ் வரும். இந்த 20 மார்க்ஸில் நான் லாஸ்ட் டைம் ஒரு மாடல் பேப்பர் ஒன்று பிளான் பண்ணியிருந்தேன். அதை ஃபிசிக்கல் கிளாஸில் செஞ்சுருந்தேன். ஆன்லைன் கிளாஸில் நான் இந்த ஒரு 2 நாளைக்குள்ள செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அதில் நீங்கள் வேலை மனுஷன்னா ஜாயின் ஆகுங்க. செஞ்ச டைமில் நிறைய பேர் என்னன்னு சொன்னால் 20க்கு 10, 20க்கு 8, 20க்கு 7 அப்படிதான் வருது. ஆனால் அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்தாலும் கூட அந்த குறிப்பிட்ட கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் கொடுக்குறாங்கிறது தெரியாது. அதுக்கு தான் உங்களோட சொல்றேன், அடிக்கடி ஸ்கீமை வச்சு நீங்கள் ஸ்ட்ரக்சர் கொஸ்டினை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா. நாட் ஓன்லி ஸ்ட்ரக்சர் கொஸ்டின், எஸ்ஏ கொஸ்டினுக்கு அப்படி தான் வழங்குதா. அப்போ அந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் நல்லா. அதே மாதிரி தான் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். 38 ப்ராக்டிக்கலையும் இன்னொரு தரம் அடிக்கடி ரிவைஸ் பண்ணணும். அப்போ இந்த ரிவைஸ் பண்ணுற டைமில் உங்களுக்கு நான் ஒரு வே சொல்லி தந்திருப்பேன். அதாவது எம்சிக்யூ பாயிண்ட் மாதிரி, எஸ்ஏக்கு ஒரு ஐடியா சொல்லி தந்த மாதிரி, ஸ்ட்ரக்சருக்கு என்ன செய்யணும்னா கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட்டில் நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும். கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட் என்ன சொன்னால், இப்போ உங்களுக்கு வெறும் ஷார்ட் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா வேலை இல்லை, அது ஒரு ஷார்ட் நோட்ஸாக தானே இருக்கும். ஆனால் நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் மோட்டில் நீங்களாகவே ஷார்ட் நோட்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால்
இப்படி क्वेश्चन வந்தா அதுக்குரிய ஐடியா இது, அதுக்குரிய ஆன்சர் இப்படி கொடுக்கணும்னு உங்களுக்கு வழங்கும். விளங்கிட்டா? அப்ப இதுல இந்த விஷயம் வந்தா இந்த விஷயத்தை தான் எழுதணும்னு வழங்கும். இல்லாம நீங்க ஷார்ட் நோட்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா குறிப்பிட்ட क्वेश्चனுக்கு நாலேஜ் இருக்கும், குறிப்பிட்ட क्वेश्चனுக்கு எப்படி ஐடியா எடுக்கிற, எப்படி ஆன்சர் எழுதுறேன்னு வழங்காவே. அப்ப நமக்கு டார்கெட் என்ன? ஒரு மணித்தியாலத்துக்குள்ள ஒரு மணித்தியாலம் தேவை, ஒரு 55 நிமிஷம் 50 நிமிஷம் டார்கெட் பண்ணணும். உங்களுக்கு நார்மலா தெரியும் பார்ட் 2 பேப்பர் தனியா நடக்கும், பார்ட் 1 பேப்பர் தனியா நடக்கும். அந்த பார்ட் 2 பேப்பர்ல 3 hours 10 minutesல நீங்க என்ன செய்யணும்? 4 ஸ்ட்ரக்சரையும் கட்டாயம் செய்யணும். தெரிஞ்சதான் செய்யறத கட்டாயம் செய்யணும். அதனால உங்களுக்கு 8 எஸ்ஏ क्वेश्चन வரும். அதுல நீங்க 4 எஸ்ஏ சாய்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு 10 நிமிஷம் வாசிப்பு நேரம், மேலதிக வாசிப்பு நேரம் தருவாங்க. அதனால நீங்க ஒரு எஸ்ஏக்கு 30 நிமிஷம் படி 4 எஸ்ஏக்கும் 2 மணி நேரம் கொடுத்தாலும் இங்க இருக்கிற ஸ்ட்ரக்சர் 4ஐயும் செய்யறதுக்கு உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்ட்ரக்சருக்கு ஒரு 15 நிமிஷம் போகுது. வழங்கிட்டா? அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். நாங்களும் இப்ப ஸ்பெஷல் ஃபுல் மாடல் பேப்பர்ஸ் பிளான் பண்ணிட்டோம், அதையும் செய்வோம். அதுலேயும் உங்கள்கிட்ட பப்ளிக்கா சேலஞ்ச் பண்ண நீங்க இங்கிலீஷ் மீடியம் அறிக்கையிலும் தமிழ் மீடியம் அறிக்கையிலும் 7 மணி நேரம் அந்த பேப்பர்ல 20க்கு 15 எடுத்து காட்டுங்க. கஷ்டம் இல்லை, பேப்பர் ஈஸியா. பட் நீங்க நல்லாவே பிராக்டிஸ் பண்ணி ஃபார்ம்ல இருப்பீங்கன்னு சொன்னா ஸ்கீமை ஃபாலோ பண்ணி கேள்வி எல்லாம் செஞ்சு டச்ல இருப்பீங்கன்னா உங்களுக்கு 20க்கு 15 இல்லை, 20க்கு 20 வரலாம். ஆனா ஒரு சில கேள்விகள் புதுசா இருக்கும், டிஃப்ரெண்ட் ஐடியாவோட கேட்பாங்க. அப்ப புது கேள்விகள் செய்யற டைம்ல உங்களுக்கு ஐடியாஸ் வரும். ஆனா நீங்க டைமை கன்சிடர் பண்ணணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் உங்களுக்கு அந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் சம்பந்தப்பட்ட பிராக்டிகல் வழங்கப்படுத்துறேன்னா அதுல 2019, 2014, 2006, அடுத்தது 1998, அடுத்தது 94, இதுல எல்லாம் ஸ்ட்ரக்சர் 3 வந்திருக்கு. அதோட 82லயும் வந்திருக்கு, ஸ்பெஷல் பேப்பர் 91லயும் வந்திருக்கு. இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு டைம் இருக்குமோ தெரியாது. ஆனா உங்களுக்கு விளங்கணும், பழைய பாஸ்ட் பேப்பர்ஸை மாடிஃபை பண்ணித்தான் ட்ரெண்டிங்கான பேப்பர்ஸ் எல்லாம் வருது. 2019 போற பேப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுலயும் குறிப்பா எம்சிக்யூ எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய பாஸ்ட் பேப்பர்ல இருக்கிற விஷயங்களை தான் மாடிஃபை பண்ணி வருது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க பழைய பாஸ்ட் பேப்பர் செஞ்சாலும் நல்லம். அதுலயும் குறிப்பா உங்களுக்கு ஆக பழைய பாஸ்ட் பேப்பர் செய்யறதுக்கு இப்ப டைம் இல்லை, ஆனா நீங்க ஆல்ரெடி செஞ்சுக்கணும். ஸோ இருக்கிற நாளைக்குள்ள நீங்க எப்படியாவது 2001ல இருந்து சரி 2023 வரைக்கும் இருக்கிற பேப்பரை மேக்ஸிமம் ட்ரை பண்ணி செய்யுங்க. செய்யற டைம்ல எப்படியும் உங்களால எடுக்கலாம், இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி தான் மொரட்டுவா பேப்பர்லயும் 2018, 19 எல்லாம் வந்துருக்கு. அப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க ட்ரை பண்ணலாம். நாங்களும் கூட எங்களோட அந்த ஸ்பெஷல் ஃபுல் ப்ராஜெக்ட், அதாவது ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ல நான் செஞ்சுட்டு போற ஸ்பெஷல் ஃபுல் மாடல் பேப்பர்ல கூட ஸ்பெக்ட்ரோமீட்டரை போட்டு வச்சு இந்த மாதிரி வருமானு கேட்டா வரலாம். ஆனாலும் நான் சொல்ற ப்ராக்டிகல்ஸை நீங்க கொஞ்சம் நல்லா பாருங்க. சரியா? எங்களோட ஸ்பெஷல் ஃபுல் மாடல் பேப்பர் ஒரு பக்கம் இருக்கு. இந்த முறை நீங்க எக்ஸ்பெக்டேஷன் என்று சொல்லிக்கல, இந்த விஷயங்களும் ஒரு 1 week டைம் தாரன். அதுலேயும் குறிப்பாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோஸ் நான் பப்ளிக்காக தான் போடுறேன். அதுலேயும் குறிப்பாக எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயம் இந்த 1 week அந்த டாஸ்கை ஃபாலோ பண்ணி முடிக்கணும். அதாவது சாரடத்தி சம்பந்தப்பட்ட ப்ராக்டிகல்ஸ், ப்ராக்டிகல் 7, 8, 9 நல்லா பாருங்க. பார்த்துட்டு நான் சின்ன ஃபார்மெட்ல என்னது ஷார்ட் நோட்ஸ் क्वेश्चन ஆன்சர் மோட்ல எடுத்துட்டு அது ரிலேட்டிவான பாஸ் பேப்பரை செஞ்சுட்டு எக்ஸ்ட்ராவா மாடல் பேப்பர் செய்யுங்க. மாடல் பேப்பர்ஸ் இல்லைன்னா எனக்கு நான் உங்களுக்கு தாரேன். அதே மாதிரி ப்ராக்டிகல் பரப்பில்வை, அதாவது சர்ஃபேஸ் டென்ஷன் சம்பந்தப்பட்ட ப்ராக்டிகல் ஆல்ரெடி நான் சொல்லிப்பேன். 39 ப்ராக்டிகல் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. புவர் செய்கிற ஈக்குவேஷன் சம்பந்தப்பட்ட ப்ராக்டிகல் 30 ப்ராக்டிகல்னா சேரிங் முறை. இந்த 38 என்னது ஆங்கிள் மட்டும் தூங்குகிறது, அது ஒரு பக்கம் வைக்க 39 ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. 40, 41, 42, 41 உங்களுக்கு 2019ல வந்துருக்கு. அப்ப இந்த 40, 42 கட்டாயம் பாருங்க. 41 லைட்டா பாருங்க. அதோட இது நான் சொல்லிக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பாருங்க. அதே மாதிரி தான் பிராக்டிகல் 13, 14 அதாவது சுரமானி சோனோமீட்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கட்டாயம் பாருங்க. வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன் செக்ஷனுக்கு அதோட திருசியமானி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பாருங்க. ஸ்பெக்ட்ரோமீட்டர் பிராக்டிகல் 19, 20. அதோட ஹீட் செக்ஷன்ல இம்பார்ட்டன்டா பிராக்டிகல் 26 நியூட்டன் ஸ்கூல் லோ, அதாவது நியூட்டனின் குளிரல் விதி. சரியா? அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை பாருங்க. அதே மாதிரி கிராஃப் மெத்தட்டை பயன்படுத்தி வரைவு முறையை பயன்படுத்தி மின்காலத்துல மின்னியக்க விஷயம் அகத்தடையும் துணிகள் பிராக்டிகல் 31 அதையும் பாருங்க. இதான் வருமண்டி இல்லை, இந்த விஷயங்களை கொஞ்சம் பாருங்க. நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் தந்து 15 ஸ்ட்ரக்சர் பேப்பர் தந்து 60 ஸ்ட்ரக்சர் போர்ஷன் தந்து உங்களுக்கு அவ்வளோத்துக்கு ஸ்கீம் எல்லாம் தந்து
லாஸ்ட் டைம் 23 பேஜ் செஞ்சுட்டு போன மாதிரி இன்ஷால்லா இந்த முறையும் அதையும் தந்து அதோட எக்ஸ்ட்ரான விஷயங்களை நம்ம கடைசி எக்ஸாமுக்கு ஒரு 2 வீக் ஒரு 1 வீக் இருக்கிற கேப்ல இல்லாட்டி ஒரு 2 வீக் இருக்கிற கேப்ல நம்ம உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அது ஒரு பக்கம் இருக்க இந்த 1 வீக்குக்குள்ள இன்ஷால்லா அதாவது 7 வீக் தான் இருக்கு இல்லாட்டி ஒரு 8 வீக் இருக்குன்னா இந்த 1 வீக்குக்குள்ள நான் சொன்ன இந்த ப்ராக்டிகல்ஸ் அவ்வளோதையும் குயிக்கா கவர் பண்ணி டவுட் என்ன சரி இருக்குமா நான் நோட் பண்ணி ஃபுல்லா கிளியர் பண்ண பாருங்க. சரியா? அதோட இந்த திருஷ்யமானி சம்பந்தப்பட்ட ப்ராக்டிகல்ல உங்களுக்கு நார்மலாகவே தெரியும் என்கிட்ட என்னது படம் இல்லை அப்படின்னா திருஷ்யமானி ஸ்பெக்ட்ரோமீட்டர் காஸ்ட் கூட. அப்போ அதனால நாங்கள் வாங்கி எக்ஸ்பிளைன் பண்ண அளவுக்கு இல்லை. உங்கள்கிட்ட படம் இருக்கும் இல்லாட்டி நீங்கள் யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் பார்க்கலும் அதில் நார்மலாக உங்களுக்கு அந்த அமைப்புகள் தெரிஞ்சுக்கணும். திருஷ்யமானிய பொறுத்த மட்டும் இல்லை அந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல என்னென்ன மெயின் பார்ட்ஸ் இருக்கும் அதோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். விளங்கிட்டா? அதில் மெயினான விஷயங்கள் வந்து சொன்னா நீங்க இந்த பார்வை துண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஐபீஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி என்னது கொலிமீட்டர் நேர்வரிசையாக்கி இருக்கும். அதே மாதிரி டெலஸ்கோப் தொலைகாட்டி இருக்கும். அதே மாதிரி பிரிசம் டேபிள் அரிய மேசை இருக்கும். இதெல்லாம் மெயினான ஒரு பாகங்களாக இருக்கும். அதுலேயும் குறிப்பா நீங்க எடுத்த உடனே என்ன செய்வீங்கன்னு சொன்னா ஸ்பெக்ட்ரோமீட்டர் எடுத்த உடனே நீங்க ப்ராக்டிகலுக்கு போறல ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னா கலிப்ரேஷன் பார்ட் செய்வீங்க. அதாவது செப்பம் செய்கையை ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க செய்வீங்க. அப்போ உங்களோட அந்த கேள்வி வார டைம்ல எப்படி வருமாண்டா நீங்க இந்த செப்பம் செய்கையில ஓர்டரை கேட்பாங்க. அப்போ அந்த ஓர்டர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க எதை செப்பம் செய்யணும்னா அதாவது நீங்க இந்த செப்பம் செய்கையும் அரிய கோணம் துணிகிறது முதலாவது ப்ராக்டிகல் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்னா தொலைகாட்டி டெலஸ்கோப் தான் செப்பம் செய்வீங்க. ரெண்டாவது இந்த ஓர்டர்லாம் செய்யணும் கட்டாயம். ரெண்டாவது நேர்வரிசையாக்கி கொலிமீட்டரை செப்பம் செய்வீங்க. அடுத்தது பிரிசம் டேபிள் அரிய மேசையை நீங்க செப்பம் செய்வீங்க. அப்ப இந்த ஓர்டரை உங்களோட கேட்கலும் அதே மாதிரி என்னத்துக்கு செப்பம் செய்யற எப்படி செப்பம் செய்யறன்னு கேட்பாங்க. அப்ப அந்த விஷயமும் உங்களுக்கு நோவலா தெரிஞ்சுக்கணும். இதுல உங்களுக்கு நோவலா தெரியும் ஒரு அரிய மேசை இருக்கும். அரிய மேசை மேலுக்கு நேர்வரிசையாக்கியும் இருக்கும் கொலிமீட்டரும் இருக்கும். இங்க நம்ம என்ன செய்வோம் பார்வை துண்டால பார்க்கிற மாதிரி ஒரு டெலஸ்கோப்பும் இருக்கும். கண்ணை வச்சு நீங்க பார்ப்பீங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும். இந்த ஷேப்ல இருக்கும். ஸோ இங்க நேர்வரிசையாக்கி இருக்குமெண்டா இதுல நேர்வரிசையாக்கி ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இங்க இருக்கிற என்னது டெலஸ்கோப்பை தான் நீங்க என்ன செய்யலாம்னா ரொட்டேட் பண்ணிடணும். இதுல மையம் அதாவது அரிய மேசையோட மையம் பற்றி சுழலக்கூடிய ரொட்டேட் பண்ணக்கூடிய பகுதிகள் சொன்னா கொலிமீட்டர் அப்படியே ஃபிக்ஸட் அதாவது ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். இந்த குறிப்பிட்ட டெலஸ்கோப்பை நீங்க என்ன செய்யலாம் ரொட்டேட் பண்ணிடணும். அதே மாதிரி அரிய மேசை இருக்குதானே அதையும் ரொட்டேட் பண்ணிடணும். அந்த குறிப்பிட்ட நிலை குத்து அச்சு பற்றி மையம் பற்றி நீங்க என்ன செய்யலாம்னா அரிய மேசையும் சுழட்டேலும் அதே மாதிரி தொலைகாட்டியையும் சுழட்டேலும். இது ஒரு பாஸ் பேப்பர் क्वेश्चन 2014ல ஸ்ட்ரக்சரா வந்துச்சு. விளங்கிட்டா? அப்ப இந்த ஐடியாஸ் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு நார்மலா தெரியும் இதுல தொலைகாட்டியை செப்பம் செய்யறா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா இதுல ரெண்டு விஷயத்தை மெயினா கன்சிடர் பண்ணணும். அதாவது தொலைகாட்டியை செப்பம் செய்யறங்கிற டைம்ல தொலைகாட்டியில் உங்களுக்கு நார்மலா தெரியும் பார்வை துண்டும் இருக்கும் பொருளையும் இருக்கும். அப்படித்தானே? நீங்க தொலைகாட்டி தனியை படிக்கிற டைம்ல தொலைகாட்டில என்னது இறுதி பிம்பம் அதாவது நீங்க செப்பம் செய்கை செய்யற டைம்ல இறுதி பிம்பம் தெளிவு பார்வையோட இழிவு தூரத்துல தெரியுமா சொல்லி படிச்சிருப்பீங்க. அப்படியா? தொலைகாட்டிக்கு முடிவுல வார என்னத்துல வார இது நான் உங்களோட கேட்கிற கொஸ்டின். இது ஒரு 3-4 கொஸ்டின் கேட்பேன். அதாவது டெலஸ்கோப் இருக்குதானே இந்த டெலஸ்கோப்பை நீங்க செப்பம் செய்யற டைம்ல நான் இப்ப என்ன கேட்கறேன்னா இயல்பான செப்பம் செய்ய படிச்சிருப்பீங்க. இது உங்களோட கேட்கிற கொஸ்டின். நீங்க யூடியூப்ல கமெண்ட் பண்ணாலும் எந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு நீங்க படிய சொல்லலும் 3 மெயினான கல்விகள் படிச்சிருப்பீங்க. அதாவது கூட்டு நுணுக்கு காட்டி எளிய நுணுக்கு காட்டி தொலைகாட்டி. இதுல சாதாரண நிலையும் இருக்கும் இயல்பான செப்பம் செய்கையும் இருக்கும். இந்த இயல்பான செப்பம் செய்கையில பிம்பம் எங்க வரும் அதாவது தெளிவு பார்வையில இழிவு தூரத்துல வருமா முடிவிலியில வருமா? அப்படி முடிவிலியில வருமாண்டா எதுக்கு முடிவிலியில இமேஜ் வர தெளிவு பார்வையில இழிவு தூரத்துல எதுக்கு வர? இது ஒரு क्वेश्चन. அதே மாதிரி
கோண பெரிதாக்கம் பிம்ப பெரிதாக்கம் படிச்சிருக்கீங்க m அதுக்குரிய கோவை எப்படி வரும் அதே மாதிரி தொலைகாட்டி எடுத்தீங்கன்னு சொன்னா டெலஸ்கோப் எடுத்தீங்கன்னா வில்லைகளுக்கு இடையிலான வேறாக்கம் எப்படி இருக்கும் இங்க நீங்க ரெண்டு லென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க பொருளி பார்வை துண்ணன் சொல்லி எது பெருசு எது சின்னது அதை வச்சு தான் நீங்க இந்த இடத்துல உருப்பெருக்கிறதுக்கான கோவை எடுப்பீங்க இதெல்லாம் உங்களோட நாலேஜ் டெஸ்ட் பண்றதுக்கு ஏன்னா நீங்க படிச்சு தான் வந்திருக்கீங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சொல்லி அப்ப நீங்க எல்லாத்தையும் சொல்லி தந்த போல இல்லை ஸோ அந்த விஷயத்தை நீங்க கன்சிடர் பண்ணணும் அதே மாதிரி இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க என்ன செய்யணும்னா இந்த பார்வை துண்டு இருக்குதானே அந்த பார்வை துண்டுக்குள்ளால குறுக்கு கம்பின்னு சொன்னா கிராஸ் வயர்னு சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க அந்த குறுக்கு கம்பி தெளிவா தெரியுற வரைக்கும் நீங்க என்ன செய்வீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியணும் மெயின் என்னன்னா இதுல தொலைகாட்டியை நீங்க எடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல தெளிவு பார்வோட இழிவு தூரத்துல பிம்பம் அமைகிற மாதிரி நீங்க வெள்ளித்திரையோ சுவர்லையோ நீங்க செய்வீங்கன்னா இந்த குறிப்பிட்ட தொலைகாட்டியை அமைச்சு அந்த டைம்ல நீங்க என்ன செய்வீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் செய்வீங்க அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் தானே சரி அது ஒரு பக்கம் இருக்க இப்ப நான் அட்ஜஸ்ட் பண்ண டைம்லையும் இன்னொரு ஆள் அட்ஜஸ்ட் பண்ண டைம்லையும் சம்டைம் என்னது இந்த குறிப்பிட்ட பார்வை துண்டு அப்படின்னா அண்மை புள்ளி என்ன சொல்ல வாங்கன்னா அண்மை புள்ளி வித்தியாசப்படும் ஒரு ஆளுடைய கண்ற அண்மை புள்ளியும் சமனா இல்ல அப்ப ஒரு ஆள் எடுக்கிற டைம்ல அண்மை புள்ளி வேறையா வந்துச்சுன்னா இன்னொரு ஆள் எடுக்கிற டைம்ல அண்மை புள்ளி வேறையா வரும் அண்மை புள்ளி சேமை புள்ளி படிச்சிருக்கீங்க அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும்னா பார்வை துண்டா அட்ஜஸ்ட் பண்ணணும் இது எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் அது ஒரு பக்கம் இருக்கு இதுல நீங்க என்ன செய்வீங்கன்னா தொலைகாட்டியை செப்பம் செய்யற மெத்தட் எப்படின்னு கேட்டா நீங்க இந்த பார்வை துண்டு நீங்க உங்களோட கண்ணை வச்சு அந்த பார்வை துண்டை வச்சு குறுக்கு கம்பி தெளிவா தெரியற வரைக்கும் நீங்க என்ன செய்வீங்க செப்பம் செய்வீங்க உங்களோட நோட்ஸ்ல அப்படி இருக்கும் விஷயம் அதோட சேர்ந்து என்னது தூரத்தை பொருளின் கூர்மை பிம்பம் வரணும்னா நான் சொன்ன இந்த விஷயம் தொலைகாட்டிய ஏன் வெள்ளித்திரையிலையோ இல்லாட்டி சுவர்லையோ நீங்க வச்சு ஃபர்ஸ்ட்டுக்கு ஏதோ ஒரு என்னது செப்பம் செய்றீங்க ரீசன் என்னன்னு கேட்டா இதான் தூரத்தில் இருக்கிற அந்த பொருளோட ஒரு கூர்மையான பிம்பத்தை அதாவது தெளிவான பிம்பத்தை அவதானிக்கிறதுக்கு அப்ப இதெல்லாம் கொஸ்டின் அப்ப இந்த ஐடியாவும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அதோட இது என்னன்னு சொன்னா தொலைகாட்டிய செப்பம் செய்கிற மெத்தட் ஏன் செப்பம் செய்யறன்னு சொன்னா இதுல வார சமாந்தர கதிர் வரணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்னா இதுல சோடியம் லேம்ப் வைப்பீங்க சோடியம் லேம்பை ஒளிர செய்வீங்க ஒளிர் ஊட்டி போட்டு அது என்ன செய்யணும்னா இதுக்குள்ள வரும் வார டைம்ல இந்த குறிப்பிட்ட விஷயத்தை செஞ்சாதான் தொலைகாட்டி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணினாதான் ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த கிராஸ் வயரை சரியா கொண்டு வந்து அதுக்கு பிறகு அந்த பிளவடிக்காம தான் நீங்க போறீங்க அப்ப அந்த டைம்ல என்ன செய்யணும்னா இந்த கூர்மையான பிம்பம் தெரியற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணினாதான் இதுக்குள்ளாக வார சமாந்தர கதிரை நம்ம காண இயலும் அப்ப இது மெத்தட் செய்யற மெத்தட் இது ஏன் செய்யறவங்க விஷயம் இல்லைங்களா அதோட சேர்ந்து இங்க நீங்க ஒரு நிற ஒளி அதாவது மோனோக்ரோமேட்டிக் லைட் தான் யூஸ் பண்ணுவீங்க ஒரு நிற ஒளிக்கதிர் யூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா நிறப்புரட்சியை தவிர்க்கிறதுக்கு நிறப்புரட்சின்னு சொன்னா இப்ப நீங்க நான் இதுல வெளி பண்ணுறீங்க வெள்ளொளி ஏன் வெள்ளொளியை யூஸ் பண்ணலான்னு கேட்பான் வெள்ளொளியை யூஸ் பண்ணாம சோடியம் ஒளி முதல்ல யூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா சோடியம் ஒளி முதல்ல என்ன செய்யணும்னா ஒரு நிற ஒளிக்கதிர் வரும் ஆனா மோனோக்ரோமேட்டிக் லைட் தான் பாரு ஆனா நீங்க வெள்ளொளியை யூஸ் பண்ணீங்கன்னா திருசியம் வரும் ஒரே லம்டாவுக்கு சரியா ஒரே லம்டாவுக்கு நீங்க விலகலை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும் அதாவது என்ன சொல்ல வரணும்னா நீங்க இங்க செப்பம் செய்வீங்க நிறைய கோணம் துணிற டைம் அந்த டைம் சோடியம் ஒளி முதலை தான் யூஸ் பண்ணணும் அப்படி இல்லாம நீங்க வெள்ளொளி ஒளி முதலை யூஸ் பண்ணீங்கன்னா அந்த டைம்ல திருசியம் வந்து நிற்கும் அப்ப அதுல ஒரு ஒளி முதல் ஒரு என்னது ஒளி கதிர் வரல அதுல என்ன செய்யணும்னா ஒரு திருசியம் தான் வரும் சரி அப்படி வந்து என்ன விலகலை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அதோட இதுல நம்ம ரெண்டாவது செய்ய வேண்டியது கோலிமீட்டரை அட்ஜஸ்ட் பண்ணணும் அதாவது நேர்வரிசையாக்கிய நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும் அதுக்கு என்ன செய்யணும்னா நீங்க இதுல ஒரு நீள் துவாரம் ஒன்று இருக்கும் அந்த பிளவு ஒன்று நீங்க கலப்பீங்க தானே அதுல ஒரு நீள் துவாரம் ஒன்று இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இந்த ஷேப்ல இருக்கிறது இந்த கிராஸ் வயர் குறுக்கு கம்பி தானே
அந்த குறுக்கு கம்பியில சரியா இந்த மாதிரி ஷேப்ல வார மாதிரி நீங்க என்ன செய்யணும்னா சரியா நிலை குத்தாவும் வரணும். இந்த குறிப்பிட்ட பிளவு அதே மாதிரி பிளவோட தடிப்பு ஒடுக்கமா இருக்கணும். மேக்சிமம் நிலை குத்தாவும் இருக்கணும், ஒடுக்கமாவும் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும்னா குறிப்பிட்ட நேர்வரிசையாக்கி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. சரியா? அதோட இன்னொரு விஷயம் இதுல என்னன்னா உங்களுக்கு ரொம்ப தெரியும், நீங்க இந்த அவதானிக்கிற டைம்ல எல்லா ஒளிக்கதிரும் மனுஷனா இப்ப நீங்க சோடியம் லேம் ஆன் பண்ணீங்கன்னு சொன்னா நான் இதுல பிராக்டிகல்ங்கிறதால வாயால சொல்லிடும், நீங்க ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. இதில் வர சமாந்தர ஒளிக்கற்று அவ்வளவும் இங்க அதாவது தொலைக்காட்டியால வந்து பார்வை துணுக்கள் வந்து நம்ம கண்ணுக்கு புலப்பட போகுது. அப்படி வர மாதிரி என்ன செய்யணும்னா இந்த சமச்சீரான சமாந்தர கற்றைகள் எடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம ஸ்டார்டிங்ல வச்சிருக்கோம். அப்ப அந்த விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இல்லைங்களா? ரெண்டும் ஒரே கோட்டுல வார மாதிரி சமாந்தர கற்றைகளை பெறதுக்கு ஒரே கோட்டுல வார மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். இல்லைங்களா? அப்ப அதுக்குரிய அதாவது நேர்வரிசையாக்கி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க. ஏன் அட்ஜஸ்ட் பண்ணினா இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ற, ஏன் அட்ஜஸ்ட் பண்ணினேன்னு சொன்னா ஏற்கனவே சமாந்தர கதிர்களை கண்டீங்க. இப்ப என்னன்னு சொன்னா சமாந்தர கதிர்களை வழங்குறதுக்கு அதாவது நேர்வரிசையாக்கி தானே தொலைக்காட்டிக்கு கொடுக்க போகுது. அப்ப அந்த விஷயத்துக்காக தான் நம்ம செஞ்சிருந்தோம். அதே மாதிரி தான் இங்க வார பிம்பம் உங்களோட நோக்கலாவே கேட்பாரு. நீங்க இந்த அமைப்பு நான் கீழிற ஒரு வழங்கு நினைக்கிறேன். இந்த பொருளில இருந்து பார்வை துணுக்கு தான் வார அந்த டைம்ல தலைகீழான பிம்பம் தான் வார. ஸோ இங்க உருவாக்கப்படுற பிம்பத்தில நிலைமை பத்தி கேட்டதுன்னு சொன்னா பிம்பம் தலைகீழான பிம்பம் தான் தொழிற்படும். நீங்க இங்க பொருளிய செப்பம் செஞ்சுதானே கொண்டு வர போறீங்க. அப்ப இந்த டைம்ல தலைகீழான பிம்பம் இங்க உருவாக்குற பிம்பத்தில நிலைமை பத்தி கேட்டதுன்னா தலைகீழான பிம்பம் வருங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப நம்ம இதுல தொலைக்காட்சி சம்பந்தப்பட்ட பார்த்துட்டோம், நேர்வரிசையாக்கியும் பார்த்துட்டோம். இப்ப என்னன்னு சொன்னா அரிய மேசையை நீங்க மட்டப்படுத்துறது நீர்மட்டத்தை யூஸ் பண்ணி மட்டப்படுத்துறது. சிலர்கள் எனக்கு வரும், ஏன் அரிய மேசையை நீங்க மட்டப்படுத்துற டைம் நீர்மட்டத்தை யூஸ் பண்ணாது. நம்ம அரிய மேசையை மட்டப்படுத்துறதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னா அரிய மேசை கிடையாக இருக்கணும்ங்கிறதுக்கு இல்லை. ஏன் நம்ம மட்டப்படுத்துறோம்னா நேர்வரிசையாக்கிலிருந்து கொலிமீட்டர்ல இருந்து வார என்னது சமாந்தர கற்றைகள் சமாந்தர ஒளிக்கதிர் அவ்வளவும் ஒரே அச்சா அப்படியே வந்து தொலைக்காட்டி டெலிஸ்கோப் வாரத்துக்காக தான் நம்ம என்ன செய்யறோம்னா குறிப்பிட்ட அரிய மேசையை மட்டப்படுத்துறமே தவிர கிடையாதுக்கிறதுக்கு நம்ம மட்டப்படுத்தல. அப்ப அந்த விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரியா? இதுல நான் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கேன் குழப்பம். ஏன்னா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு செல்லணுங்கிறதுக்காக தான் எழுதியிருக்கேன். அதோட கேள்வி செய்யற டைம்ல உங்களுக்கு நான் என்ன விஷயங்களை விளங்கப்படுத்தினேங்கிறது உங்களுக்கு வழங்கும். அதோட இந்த அரிய மேசையை செப்பம் செய்யற மெத்தடை நீங்க என்ன செய்யணும்னா ஸ்டார்டிங்ல இப்போ உங்களுக்கு இதுல 3 திருகு இருக்கும், 3 ஸ்க்ரூ இருக்கும். சரியா? இந்த ஸ்க்ரூவா என்ன இருக்கும் PQR சொல்லி இருந்தா நீங்க என்ன செய்யணும்னா இதுல 3 அரியத்தை வச்சீங்கன்னு சொன்னா அரியத்துல பிரிசம்ல 3 முகம் தான் இருக்கும். அதுல ஒன்று கரெக்டான ஃபேஸா இருக்கும். அப்படின்னா ஃபிரிக்ஷன் கரெக்டானதுன்னா அதுல ஏதாச்சும் மூலாமிடப்பட்டு ஏதோ ஒன்று செஞ்சப்பட்டு மிச்சமா இருக்குதானே 2. அந்த 2 நீங்க என்ன செய்யணும்னா கன்சிடர் பண்ணி இப்ப நீங்க இந்த ஏதாவது 2 திருகுக்கு செங்குத்தா வார மாதிரி பெர்பெண்டிகுலரா 2 ஏதாவது திருகு கடையில நீங்க என்ன செய்யணும்னா பிரிசம் வைக்கணும். வச்சீங்கன்னு சொன்னா இந்த வைக்கப்படுற பிரிசம்ல இந்த நீங்க பெர்பெண்டிகுலரா வைப்பீங்க தானே. பெர்பெண்டிகுலரா வைக்கிற டைம் மேக்ஸிமம் இந்த குறிப்பிட்ட என்னது ஏதாச்சும் இந்த உச்சி கிட்டத்தட்ட அந்த நேர்வரிசையாக்கி அதாவது மையத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு ஒரு ரீசன் என்னன்னு சொல்றேன். ஸோ இப்படி வச்சு கூட நீங்க என்ன செய்யணும்னா நீங்க வைக்கிற டைம் ஒன்று கரெக்டான மேற்பரப்பு வரைக்கும் தானே, இல்லாட்டி முலாமிடப்பட்டு தான் இருக்கும். அதை வைக்கப்படாது. அது இல்லாம மிச்சம் வரைக்கும் தான் வைக்கணும். வச்சு கூட என்ன செய்யணும்னா அப்படின்னா இங்க வந்தானே இல்லை இப்படி வச்சு போட்டு இதை நீங்க என்ன செய்யணும்னா இப்படி ரொட்டேட் பண்ணுவீங்க. ரொட்டேட் பண்ணா நீங்க இதுல இப்படி 3 ஸ்க்ரூ இருக்க போகுது. சரியா? 3 ஸ்க்ரூல ஏதாவது 2 திருகுக்கு செங்குத்தான செய்வீங்கன்னு சொன்னா நீங்க அரியத்தை வச்சு போட்டு அதே போல என்ன செய்வீங்கன்னா அரியத்துல அந்த உச்சி தானே அந்த உச்சிய நேர்வரிசையாக்கி தானே அந்த நேர்வரிசையாக்கி
சரியா சமாந்தரமா, அதாவது சமாந்தரம்னா சரியா ஒரே ஓரச்ச வார மாதிரி வைக்கணும். அப்ப என்ன செய்யும், வார சமாந்தர ஒளிக்கற்ற சரியா என்ன செய்யும், இங்களையும் பிரிஞ்சு போகும். விளங்கிட்டா? அதுல இருந்து வார என்னது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் தான், பிரிஞ்சு போற ரெண்டு கதிர்களுக்கு இடைப்பட்ட கோணம் தான் தீட்டாவா இருக்கும். அந்த தீட்டா தான் 2a க்கு சமமா இருக்கும். அதுல இருந்து அரிய கோணம் a சமம் தீட்டா பை 2 சொல்லி எடுப்பீங்க. இது உங்களுக்கு தெரியும். இந்த அரிய மேசையை மட்டப்படுத்துற டைம்ல ஏதாவது ரெண்டு ஸ்க்ரூவை, ரெண்டு திருகு நீங்க யூஸ் பண்ணுவீங்க. நீங்க இது ரெண்டுக்கும் செங்குதா வச்சு போட்டு நீங்க செய்றீங்கன்னா இதுல அட்ஜஸ்ட் பண்றேன்னு சொன்னா அரிய மேசை கிடையா இருக்கா இல்லையாங்கிறத பாக்குறதுக்கு இல்ல, அரிய மேசையை மட்டப்படுத்திக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஏன்னா இங்க வார parallel rays, அதாவது சமாந்தர கற்றையை ஃபுல்லாவே அதாவது நேர் வரிசையாக்கும் தொலைகாட்டிக்கும் அப்படியே வார மாதிரி எடுக்கணும். அப்ப அதாவது என்ன சொல்றது, இந்த மாதிரி இது செங்குத்தான் நீங்க எடுத்தீங்கன்னா இப்படி ஃபுல்லா எல்லாம் சமாந்தரமா வரணும். அதுக்காக தான் என்ன செய்வோம்னு சொன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஷேப்ல மாத்துவோம். அதோட இந்த அரிய மேசையில நீங்க முதலாவது ஆப்ஷன் உங்களுக்கு ஓகே. ரெண்டாவது என்னன்னு சொன்னா இங்க நீங்க ரெண்டு இடங்கள்ல வாசிப்பு இருக்க வேண்டி வரும். ஏன், இங்கேயும் ஒரு வாசிப்பு இருக்கும், இங்கேயும் ஒரு வாசிப்பு இருக்கு தானே. அந்த வாசிப்பு எடுக்கிற டைம் நீங்க என்ன செய்யணும்னா ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே வாசிப்பு எடுக்கிறல்ல, உங்களுக்கு அந்த பிளவு இருக்கு தானே, அந்த பிளவை நீங்க இங்க ரொட்டேட் பண்ணுவீங்க. என்ன சொல்லணும் உங்களுக்கு நினைக்கிறேன். இந்த நேர் வரிசையாக இருந்து வார கதிர் இங்கேயும் போகுது, இங்கேயும் போகுது. அப்ப இங்க நீங்க என்ன செய்வீங்கன்னா தொலைகாட்டிய டெலஸ்கோப் அட்ஜஸ்ட் பண்ணிருந்தானே, அப்ப டெலஸ்கோப் என்ன செய்வீங்கன்னா இங்க கொண்டு வந்து அவதானிப்பீங்க. அப்படி அவதானிக்கிற டைம்ல வார பிளவோட சைஸும் அளவும் அதே மாதிரி அதுக்கு கீழுக்கு மேலுக்கு எல்லாம் போகாம ஒரே பாயிண்ட்ல வரணும். அதே மாதிரி நீங்க என்ன செய்யணும்னா திருப்பி இங்கேயும் கொண்டு வர டைம்ல சம்டைம் கீழுக்கு இறங்கி இருக்கலாம், சம்டைம் தடிப்பறிக்கைகள். அப்படிலாம் இருந்து என்ன செய்யணும்டா ஏதாவது ரெண்டு ஸ்க்ரூ எடுத்து என்ன செய்யணும்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. அங்க அட்ஜஸ்ட் பண்ணி கூட திருப்பி அங்களையும் திருப்பி பார்க்குறேன், இங்களையும் திருப்பி பார்க்குற டைம் ஒரு டைம்ல என்ன செய்யணும்னா இங்கே வர பிளவோட சைஸும் பிளவோட அமைவும் இங்கே வர அப்படின்னா T1ல வாரதும் T2ல வார இருக்குதானே அதுவும் சமணம் வரும், சர்வ சமணம். அப்படி வந்துட்டேன்னு சொன்னா ஓகே, அரிய மேசை மட்டப்படுத்தப்பட்டது. விளங்கிட்டா? இனி அடுத்த ஆப்ஷன் நீங்க என்ன செய்யணும், குறிப்பிட்ட வாசிப்பு ஒரு எடுத்துட்டு போகலாம். அதோட உங்களுக்கு நோவலா தெரியணும். இப்ப நான் இதுல செல்லப்பட்ட விஷயங்களை நோவலா ஞாபகப்படுத்திட்டு போறேன். இதுல அந்த தொலைகாட்டி நேர் வரிசையாக்கி அரிய மேசை இதுல செப்பம் செய்து ஏன் செப்பம் செஞ்சோம். அதோட நம்ம இப்ப என்ன செஞ்சிட்டோம்னா அட்ஜஸ்ட் பண்ண முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யலாம், குறிப்பிட்ட பிராக்டிகல்ல எப்படி கால்குலேஷனை செய்ய சென்றாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க செஞ்சுட்டு போவீங்க. அதோட இதுல பூச்சி எவ்வளவு நம்ம கன்சிடர் பண்றதா, கோலமானி எடுத்தாலும் நீங்க பூச்சி எவ்வளவு கன்சிடர் பண்றதா, ஏன்னா அந்த வித்தியாசம் பார்க்குற டைம்ல கழிப்பட்டு போய்த்திரும். லைக்வைஸ் இதுலேயும் தான் நீங்க திருசிய மானில பூச்சி எவ்வளவு கன்சிடர் பண்றதில்ல. இப்போ நம்மள வேலை ரெடிக்கு மானி எடுத்தாலும் சரி, அடுத்தது என்ன நுண்மானி திருப்பி கணிச்சு எடுத்தாலும் நீங்க நம்மள அதுல பூச்சி எவ்வளவு கன்சிடர் பண்ணணும். எந்த ஒரு கருவி எடுத்தாலும் ஸ்டார்டிங்ல நீங்க லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிச்ச உடனே அடுத்த ஆப்ஷன் என்ன செய்யணும், பூச்சி எவ்வளவு பார்க்கணும். ஆனா கோலமானி தேவை என்ன வித்தியாசம் தான் பார்க்குறேன், வித்தியாசம் பார்க்கறேன் கழிப்பட்டு போய்த்திரும். லைக்வைஸ் முதலாவது டைம்ல வர வாசிப்புல பூச்சி எவ்வளவு இருக்கும், ரெண்டாவது வாசிப்புல வர டைம்ல பூச்சி எவ்வளவு இருக்கும்னா ஆன்லைன்ல கழிக்கிற டைம் பூச்சி எவ்வளவு போய்த்திரும். லைக்வைஸ் இங்கேயும் அதே கழிக்கிற விஷயத்தை தான் பார்க்க போறோம். டைரக்டா கழிக்கிறதில்ல. இதுல உங்களுக்கு நார்மலாவே தெரியும் அந்த தீட்டா a/2, அதாவது என்ன இருக்கு a சமம் தீட்டா a/2 இல்ல a சமம் தீட்டா/2. அந்த தீட்டாவை நீங்க கண்டுபிடிக்கிற டைம் என்ன செய்யணும்னா உங்களுக்கு நார்மலா தெரியும் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணணும். அதாவது T1 T2 சொல்லி ரெண்டு ரீடிங் எடுப்பீங்க. அது நார்மலா அந்த 180 பாகையோட குறைய இருக்கும்டா ரெண்டும் நீங்க ஒண்ணுல இருந்து ஒண்ணு கழிச்சு போட்டு ரெண்டு அளவு இருக்கிறது. ஆனா அத உங்களுக்கு அந்த மொழி நடையில செல்ல போனா T1 வாசிப்பும் T2 வாசிப்பும் இருக்கிற டைம் பிரதான அளவுடைய பூஜ்ஜியம் ரெண்டு வாசிப்புகளுக்கு இடையில இருக்கும்னு சொல்லியிருந்தா அந்த டைம்ல ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. 360 பாகையில இருந்து இந்த T1 T2 கழிச்சு போட்டு அதை 360 பாகையில இருந்து கழிச்சு போட்டு ரெண்டு அளவு பிரிக்கணும். இந்த கான்செப்ட்
விளங்கிட்டா? ஆனா உங்களுக்கு நார்மலா தெரியணும் இப்படி கழிச்சு வர்றதுதான் என்ன அறிய போகுது அந்த குறிப்பிட்ட அரிய கோணமா இருக்கும். அப்ப அந்த அரிய கோணம் நார்மலா நீங்க என்னத்தை யூஸ் பண்ண போறீங்க? சமபக்கம் கோண அரியத்தை யூஸ் பண்ண போறீங்க. அப்ப அரிய கோணம் எவ்வளவு வரைக்கும்? 60 பாகை. அப்ப நீங்க செய்யற டைம்ல பெரிய பெருமானம் எல்லாம் வரையலாது. நீங்க சரியா சுருக்கினா உங்களுக்கு 60 பாகை, இல்லாட்டி நீங்க பிராக்டிக்கல் வைஸா செஞ்சீங்கன்னா ஒரு 59, 58, 61 அந்த கேப்லாம் வரும். அப்படி இல்லாம வேற ஒரு விட வருது நீங்க செஞ்சது இல்லை. ஸோ இதே நீங்க என்ன செய்யணும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா பிசிக்ஸ் உங்களுக்கு அந்த கேள்வி வார டைம்ல என்னது கரண்ட்லி தற்காலத்துல ட்ரெண்டிங்கா என்ன நடக்குதோ அந்த ரியாலிட்டியை தான் கதைப்பாங்களே தவிர உங்களுக்கு சும்மா என்னது கேட்கல. அப்போ உங்களுக்கு அந்த சுருக்கினா 60 பாகை கிட்ட வரணும். வராட்டி நீங்க செஞ்சது போல. ஸோ இந்த விஷயத்தை நீங்க பார்க்கணும். அதோட இதுல இந்த உபகரண வலு நான் இப்ப கேட்கறது ஏற்கனவே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். இப்போ ஒன்று கேட்கிறேன். உபகரண வலு இருக்குதானே, இந்த உபகரண வலுவை இல்லாம செய்யறதுக்கு இந்த குறிப்பிட்ட ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் என்ன? அது உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் புக்ல கூட இருக்கும். அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க யூடியூப்ல கமெண்ட் பண்ணணும். இல்லாட்டி நீங்க இந்த நோட்ஸ் எல்லாம் நீங்க எழுதி போட்டு இந்த கொஸ்டின் எல்லாம் செஞ்சு எனக்கு சம்மரி பண்ணி எனக்கு அனுப்புவீங்க தானே? என்ன ஸ்டூடெண்டோ மற்றவங்களும் அனுப்பிடுது பிரச்சனை இல்லை. ஏன்னா அனுப்புறாங்களுக்கு மட்டும்தான் ஒரு சில மாடல் கொஸ்டின்ஸ் தருவன் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஏன்னா சும்மா எல்லாருக்கும் பப்ளிக்காக போட்டு வேலை இல்லை. சில விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லியிருந்தா, அதாவது பெஸ்ட்டாக போய் சேரணும்னு சொல்லியிருந்தா குறைய பேரை தான் நம்ம எதிர்பார்க்கணும். சரியா? அப்போ உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட விஷயங்கள் வேணும்னா நீங்கள் கேட்கலும். அதோட நான் இப்போ உங்களுக்கு அந்த T1 T2 போட்டதால மேலே குழப்பமாக இருக்கும். ஏன் 3 தடவை காலேஜ்னு சொல்லி. ஆனால் உங்களுக்கு நார்மலாக கொஸ்டின் செய்கிற டைம் பெருமானங்கள் தார டைமில் நீங்கள் சுருக்கிற டைமில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் கேள்வியில் செஞ்சு பார்க்கலாம். அதோட நான் கேட்டது இந்த உபகரண வலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். அதோட இதில் இருக்கிற இழிவெண்ணிக்கை லீஸ்ட் கவுண்ட் ஆல்மோஸ்ட் பட் டெலிகன் வழங்குவது தெரியாது. ஒரு காலையாக இருக்கும், இல்லாட்டி 1 பாகையாக இருக்கும். கொமனாக யூஸ் பண்ணுற திருசிய மாநில அரைப்பாகையால் அளவு போடப்பட்டிருக்கும். 29 மெயின் டிவிஷன் 30 மெயின் டிவிஷனாக பிரிக்கப்பட்டிருக்கும். அப்போ அரைப்பாகையால் அளவு போடப்பட்டிருக்குன்னு சொன்னால் 1/60 பாகையா லீஸ்ட் கவுண்ட் இருக்கும். சரியா? 1/60 பாகை வரைக்கும் எக்குரேட்டாக நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு கலையை கூட எக்குரேட்டாக அளக்க இயலுங்கிற விஷயம் தான் லீஸ்ட் கவுண்ட். ஒரு கருவியால் அளக்கக்கூடிய ஆகவும் சின்ன எக்குரேட்டான தன்மை தானே. அப்போ லீஸ்ட் கவுண்ட் 1/60 பாகைங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும். அதோட நீங்கள் இன்னொரு விஷயம் படிச்சிருப்பீங்க. இந்த அரியமேசை செப்பம் செய்கிற டைமில் நார்மலாக என்னது 2 திருகுகளுக்கு இடையில தான் செங்குத்தா வச்சு நீங்கள் அரியமேசையை சுழற்றி நேர்வரிசையாக்கில சரியா அந்த குறிப்பிட்ட பிரிசிம்ட உச்சி வார மாதிரி நீங்க வச்சு போது என்ன செய்வீங்க? அதுல இருந்து வார பரலல் லைட் உங்களுக்கு பிரிஞ்சு போற மாதிரி இருக்கும். அது நார்மலா தெரியுதானே? அந்த டைம்ல நீங்க என்ன செய்வீங்க? அரிய மேசைய மட்டப்படுத்துற டைம்ல இங்காலே ரொட்டேட் பண்ணி அங்காலே ரொட்டேட் பண்ணுவீங்க. அந்த 2 திருகு யூஸ் பண்ணணும். அதுல ஒரு கான்செப்ட் என்னன்னா, இங்கால பக்கம் ரொட்டேட் பண்ற டைம்ல நீங்க உதாரணத்துக்கு P-க்கும் Q-க்கும் இடையில வச்சீங்கன்னா P இல்லாட்டி Q அட்ஜஸ்ட் பண்ற இங்கால இருக்கிற டைம். இங்கால இருக்கிற டைம் என்ன செய்யறா மற்ற இதுதான் 3வது இருக்கு. அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சரி. எப்படி நீங்க நினைச்ச மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இந்த கான்செப்ட் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி அங்காலையும் இங்காலையும் பார்க்குற டைம்ல பிளவுட பிம்பம் சர்வசமன அங்காலையும் இங்காலையும் அதே சைஸ்ல அதே கான்செப்ட்ல இருக்கிற மாதிரி வரணும். அப்படி இருந்துச்சுன்னா ஓகே. அதுக்கு பிறகு நீங்க ரீடிங் எடுக்கிற விஷயங்களை பார்த்து அதுக்கு பிறகு அந்த A(θ/2) ஆப்ஷனை போட்டு போகிற அதுல அந்த T1க்கும் T2க்கும் இடையில பிரதான அளவுட 0 இருந்தா அந்த டைம் ஆப்ஷன் என்னன்னா டைரக்டா T1ல இருந்து T2 கழிச்சு நல்லா பிரிக்கலாம். வரத நாங்க இருக்கிற வாசிப்பு T1 இங்க இருக்கிற வாசிப்பு T2 LHS ரீடிங் RHS ரீடிங் என்ன எடுப்பீங்க தானே? அந்த டைம்ல நீங்க நார்மலா செஞ்சுட்டு போகலாம். ஆனா இந்த கான்செப்ட் வந்து என்னன்னா 3 தடவைல இருந்து கழிச்சு போட்டு பிரிக்கலாம். அப்ப அந்த விஷயம் தெரிஞ்சு எப்படி செஞ்சாலும் அரிய கோணம் 60 பாகை கிட்ட வரும். சரியா? அப்ப அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதோட இதுல கிடையாக பேன அல்லன்னு சொல்லி ரீசன் என்ன பண்ணிட்டா அரிய மேசையை மட்டப்படுத்துறது கிடையாக பண்றதுக்கு இல்லை. அந்த பரலல் லைட்டு நம்ம கொண்டு வர விஷயம் ஒரு சொல்லி தான் இருப்பேன். அப்ப அந்த விஷயம் அதோட அண்மை புள்ளி சம்பந்தப்பட்டு நான் உங்களுக்கு கதைச்சிட்டேன். வேற என்ன
வேற இதுல உங்களுக்கு அடுத்த பிராக்டிகலுக்கு போனா நல்ல மனசுல நினைக்கிறேன். அப்ப இதுல மேக்ஸிமம் சொல்லிட்டேன். அடுத்த பிராக்டிகல் இதுதானே, அதுல நீங்க என்ன செய்வீங்க, இழிவு விலகல் கோணம் துணிறது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க. அதாவது கேலிப்ரேஷன் பார்ட் ஓகே. அதுக்கப்புறம் என்ன செய்வீங்கன்னா முறிவு குணகம் துணிறது, முறிவு சுட்டி துணிறதும் இழிவு விலகல் கோணம் துணிறதும் நீங்க பார்க்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்வீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல 3 அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகே, அதாவது கேலிப்ரேஷன் பார்ட் ஃபினிஷ் பண்ணப்பட்டு அடுத்த பிராக்டிகல் வந்தீங்க. அதுல என்னன்னா உங்களுக்கு பிரிசம்ல 3 பக்கம் இருக்கு. அதுல ஒன்று என்னது ஃப்ரிக்ஷன் ஃபேஸ், என்ன ஃப்ரிக்ஷன் சர்ஃபேஸா இருக்கு, கரடான மேற்பரப்பு இருக்கு. அதை என்ன செய்யணும்னா சரியா கரடான மேற்பரப்பு அதுக்கு சமாந்தரமா வர மாதிரி நேர் வரிசையாக்கிட்டு, அதாவது கொலைமீட்டருக்கு சமாந்தரமா வர மாதிரி வைக்கணும். வச்சு போட்டு அதாவது நீங்க ஸ்டார்டிங்ல அந்த பீக்கும் கியூக்கும் இடையில ஏதோ வச்சு தான் வச்சிருப்பீங்க அப்படின்னா செங்குதா வச்சு அந்த கான்செப்ட்ல தானே. அதை நீங்க இப்படி ரொட்டேட் பண்ணி இப்ப என்ன செய்யணும்னா பரலா சமாந்தரமா வார மாதிரி வச்சா இப்ப என்ன செய்யும், வார ஒளிக்கதிர் இங்க பட்டு முதலாவது மேற்பரப்புல பட்டு அதுக்கு பிறகு ரெண்டாவது மேற்பரப்புக்குள்ளால எப்படி வரும் விஷயம் தெரியும். அதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ல வரும். இப்படி வாரது திருப்பி இப்படி வந்து திருப்பி இந்த மாதிரி ஷேப்ல வரும். இதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்குமா? இல்ல. நீங்க தேவைன்னா இப்படி பாக்கலாம், இதை தூக்கி இப்படி கிறுக்கி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ல வரும். இப்படிதானே வரும், இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போற மாதிரி வரும். சரியா நல்ல மாறி வருமா, சரியா மாறி வருமா, இந்த மாதிரி ஷேப்ல வரும். இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போற மாதிரி இருக்கும். அப்ப ஸ்டார்டிங்ல நீங்க என்ன செய்வீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் தெரியும். அதாவது இழிவு விலகல் நிலையை கண்டுபிடிக்கிறதுக்கு நார்மலா நீங்க படிச்சிருப்பீங்க, ஸோ வாய்ச்சி வச்சிருப்பீங்க. படுகோணத்தை நீங்க அதிகரிச்சு போற டைம் விலகல் கோணம் படிப்படியா குறைஞ்சு ஒரு மினிமம் பாயிண்ட்டுக்கு வந்து அதுக்கு பிறகு அதிகரிச்சு போகும். அந்த நிலைமை தான் செல்வோம் இழிவு விலகல் நிலையம் செல்வோம். அந்த டைம்ல வார கோணத்தை செல்வோம் இழிவு விலகல் கோணம் சொல்லி படிச்சுப்போம். அதே மாதிரி அந்த இழிவு விலகல் கோணம் வார டைம்ல உங்களுக்கு நார்மலாவே தெரியும், அரியத்துல வார படுகோணமும் இன்சிடென்ட் ஏங்கிளும் வெளிப்படு கோணம் தானே. அந்த வெளிப்படு கோணமும் ஒன்று கொண்டு சமனாரிக்கும். இங்க வாரது I1 சொன்னா அங்க வாரது I2 இருந்தா வெளிப்படு கோணம் I1 I2 சமனாரிக்கும். அதே மாதிரி அரியத்துல பிரிசம்ல போற டைம்ல இப்படி போய் இப்படிதான் போகும். இந்த குறிப்பிட்ட என்னது குறிப்பிட்ட கதிர் அடிமேற்பரப்பு கிட்டத்தட்ட சமாந்தரமா போற மாதிரி போகும். இதுவும் 2001லயும் 2002ல ஒரு MCQ கேள்வியா வந்துச்சு. நான் இப்ப இதுல ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். MCQலயும் 1984 33வது கேள்வி, 2008ல மூணாவது MCQ, 2013லயும் 24வது கேள்வியா வந்திருக்கு. அதை நீங்க செஞ்சு பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர்லயும் வருது, ஒரு 3-4 இடத்துல MCQலயும் வந்திருக்கு. அப்ப அதை நீங்க பார்க்கலாம். அதோட இதுல இருக்கிற மெத்தட் என்னன்னு சொன்னா நீங்க இந்த கிராஃப் எல்லாம் படிச்சிருப்பீங்க. படுகோணத்தை நான் இதுல மாறி எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இங்க I இங்க D. படுகோணத்தை நீங்க அதிகரிச்சு போற டைம்ல விலகல் கோணம் என்ன செய்யும், குறைஞ்சு லைக் ஒரு V ஷேப்ல வரும், குறைஞ்சு திருப்பி நீங்க படுகோணத்தை இன்னும் கூட்டிட்டு போனீங்கன்னா திருப்பி என்ன செய்யும், அதிகரிக்கும். ஸோ இந்த இடம் தான் இழிவு விலகல் நிலை இருக்கும். இழிவு விலகல் நிலையில சமச்சீரா போகுங்கிற விஷயம் எல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க. 2019ல ஒரு MCQ கேள்வி வந்துச்சு. நான் நினைக்கிற அளவுக்கு 45வது அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு. அரியத்தை எல்லாம் தந்துட்டு அதுக்கு அந்த சினன்ற விதியை யூஸ் பண்ணி தொடர்பு கண்டுபிடிக்கிற மாதிரி வந்துச்சு. சரியா, இது ஒரு பக்கம் இருக்க. இப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா இதுல ஸ்டார்டிங்ல இவ்விடத்துல இருக்க போகுது படுகோணத்தை நீங்க ஒரு சின்ன பெருமானத்துல இருந்து அதிகரிச்சு போவீங்க. இந்த டைம் என்ன செய்வீங்கன்னா குறிப்பிட்ட கண் இருக்கு தானே, கண்ணையும் அதே சுழி பக்கம் அதே சுழியாத்தான் நீங்க சுத்தணும். குறிப்பிட்ட அரிய மேசையை என்ன செய்வீங்கன்னா ரொட்டேட் பண்ணுவீங்க. இப்படி அரிய மேசையை ரொட்டேட் பண்ணிட்டு குறிப்பிட்ட பிம்பம் அந்த பிளவு இருக்கு தானே, அது என்ன செய்யணும்னா ஒரு பக்கம் அப்படியோ போய் திருப்பி என்ன செய்ய முடியுமா, நீங்க என்ன படுகோணத்தை கூட்டி போனீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணி வரும். விலைக்கு என்ன சொல்லுது, ஒரு டைமுக்கு இங்க இருக்குமாண்டா பிளவு, அதை என்ன செய்ய மாட்டா அப்படியே போய் படுகோணத்தை அதிகரிச்சு போறோம். ஒரு டைம் என்ன செய்ய மாட்டா ஒரு பாயிண்ட்ல ரிவர்ஸ் பண்ணி திருப்பி வரும். அந்த பாயிண்ட் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அதான் என்ன இருக்கும், இழிவு விலகல் நிலையில வர இழிவு விலகல் கோணமா இருக்கும்.
விளங்கிட்டா இழிவு விலகல். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா இப்போ T1 எடுத்துக்கிங்க. இப்போ T2 அந்த T1ல இருந்து இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணி அரே மெசேஜ் ரொட்டேட் பண்ணி போகிற டைம் T1ல இருந்து இப்போ T2 திருப்பி என்ன செய்யணும்னா T2ல இருந்து T1க்கு ரொட்டேட் பண்ணும். அந்த இடத்த நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஓகே. இதோட சேர்ந்து நீங்கள் இதில் 2 ரீடிங் எடுக்கணும். ஒன்று என்னன்னு சொன்னால் டிரெக்ட் ரீடிங்னு சொல்லுவோம். அதாவது நேரடி வாசிப்பு. நேரடி வாசிப்பு எடுக்கிற டைம் என்ன செய்யணும்னா அரிய மேசையிலிருந்து அரிய தகட்டினது பிறகு சரியா இருந்தானே ஒரு அச்சு அறிகிற டைம்ல டிரெக்டா வார 2 ரீடிங் எடுப்போம். LHS 1 அதாவது LHS 1 எடுங்க, இங்க RHS 1 சொல்லி எடுப்பீங்க. அதுக்கு பிறகு இந்த கான்செப்ட் இருக்குதானே ரொட்டேட் சரியா அங்க போய் இங்க திரும்பி வருதானே ஒரு அதாவது கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல கண்டுபிடிப்பீங்க. அந்த பாயிண்ட்ல இருக்கிற டைம்லயும் LHS RHS ரீடிங் கண்டுபிடிப்பீங்க. இது கொஞ்சம் புதுசா இருந்தாலும் நான் ஒரு ஸ்பெஷல் ஃபுல் மாடல் பேப்பர் செய்யறேன்னு சொல்லிக்கிறேன். இந்த வீக் இன்ஷால்லா செய்வேன். அதுல அந்த கல் போட்டிக்கிறேன். அப்ப அந்த டைம்ல டி மினிமம் கண்டுபிடிக்கிற டெக்னிக் என்னன்னா இதுல 180 பாகையோட குறைய இருந்தா இந்த கான்செப்ட் தானே இந்த கான்செப்ட் இல்லாம விட்டுச்சேன்னா நீங்க என்ன செய்யணும்னா இதுல டோட்டலா 4 ரீடிங் வரும். 2 ரீடிங் இல்ல. டைரக்ட் ரீடிங் பார்க்குற டைம் அதாவது நார்மலா உங்களுக்கு தெரியும் ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல அமைப்பு. ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல இங்கேயும் ஒரு அமைப்பு அதாவது இந்த மாதிரி இதுலயும் நீங்க ரீடிங் பார்க்கலாம், இதுலயும் ரீடிங் பார்க்கலாம். அப்போ ஒண்ணு நீங்க LHS ரீடிங் எடுத்தா மற்றது RHS ரீடிங். அப்ப LHS ரீடிங் RHS ரீடிங்னு சொல்லி டைரக்ட் ரீடிங் வர டைம் எடுக்கலாம். டைரக்டா நீங்க இப்படி வச்சீங்கன்னா அந்த டைம்ல இங்க ஒரு வாசிப்பு வர போகுது, இங்க ஒரு வாசிப்பு வர போகுது. அப்ப LHS 1 RHS 1 எடுக்குது. இப்போ நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க குறிப்பிட்ட மினிமம் டீவியேஷன் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அந்த டைம்ல என்ன செஞ்சிருக்கீங்க குறிப்பிட்ட வாசிப்பு நகர்ந்திருக்கு. அப்ப அந்த டைம்ல என்ன செய்யும் LHS 2 வரும், RHS 2 வரும். இது வார பெருமதி 180ஓட கூடாம விட்டு ஜங்ஷன் நினைக்கிற செய்யணும்னா குறிப்பிட்ட LHS 1ல இருந்து LHS 2 கழிக்கிற, RHS 1ல இருந்து RHS 2 கழிக்கிற முறையை நீங்க கழிச்சு கூட என்ன செய்யணும்னா ரெண்டையும் கூட்டி 2ஆல பிரிச்சீங்கன்னா ஓகே. இல்லாம இந்த மாதிரி ஒரு 360 பாகைக்கு மேல ரொட்டேட் பண்ண மாதிரி ஒரு காரணம் என்ன செய்யணும்னா 360ல இருந்து கழிச்சு போட்டு அந்த டிவைட் பண்ற விஷயத்தை பாத்தீங்கன்னா சரி சரியா. அதே மாதிரி தான் சம்டைம்ஸ் செல்வான் நீங்க தொலைக்காட்சியால டெலஸ்கோப்பால பார்க்குற டைம் உங்களுக்கு இந்த பிம்பம் தென்படலன்னு சொன்னா அவதி கோணத்துக்கும் அரிய கோணத்துக்கும் இடையில இருக்கிற தொடர்பு என்னன்னு கேட்டா இந்த மாதிரி இருக்கு. அதாவது 2C விட ஏட பெருமதி பெருசா இருக்கணும், இல்லாட்டி சமனா இருக்கணும். சரியா மட்டும் கேட்டா சமன் போடலாம். A சமன் 2C இல்லாட்டி C சமன் A/2 போடலாம். பட் இவடத்துல 2C விட A பெருசா இருந்துச்சுன்னா பிம்பம் வரமாட்டுச்சு. அந்த டைம் என்ன நடக்கும் அதை நீங்க இப்போ வரல சொல்லலாம். எல்லாத்தையும் சேர்ந்தா வேலை இல்லை. அதோட இந்த விஷயம் ஃபுல்லா முடிச்சுட்டேன். ஐக்கும் டிக்கும் இடையில கிராஃப் இருந்தா இப்படி வரும். சம்டைம் உங்களோட கேப்பர் என்னத்தை கேப்பர்னா உங்களுக்கு நீங்க கால்குலேஷன் பார்ட்டை வச்சு D கண்டுபிடிச்சிருவீங்க. D என்ன DM. அப்ப அந்த DM இருந்தா அரிய கோணத்தையும் முதலாவது பிராக்டிகல் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அப்ப இதுலயும் பிரதியிலும் இதுலயும் பிரதிட்டீங்கன்னா முறிவு சுட்டிய கண்டுபிடிச்சிடலாம். ஆனாலும் இதுல நான் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். இந்த இடத்துல இப்படி உங்களுக்கு செல்லாம அப்படின்னா இந்த கால்குலேஷன் பார்ட்டை தராம கிராஃப் பார்ட்டை தந்து என்ன செய்ய முடியுமா கிராஃப் பார்ட்டை தந்து இப்படி ஒரு கிராஃப் தந்து போட்டு இந்த டைம்ல நீங்க என்ன செய்யணும் இந்த டைம்ல இருக்கிற DM கண்டுபிடிக்கணும்னா ஆப்ஷன் என்ன நார்மலா தெரியும். இந்த D-க்கும் I1 I2 இடையில தொடர்பு தெரியுதானே. இதெல்லாம் பேசிக் விஷயம். அதாவது உங்களுக்கு நம்மளோட அரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணல, ஸ்பெக்ட்ரோமீட்டர் தான் சொல்லலாம். பட் அரியத்தை நீங்க முன்கூடி பாத்தீங்கன்னா இல்லை. அதுல I1 சொன்னா முதலாவது மேற்பரப்புல வார படுகோணம், I2 சொன்னா ரெண்டாவது மேற்பரப்புல வார முறிகோணம், D சொன்னா விலகல், A சொன்னா அரிய கோணமா இருக்கும். அதுக்கடையில் ஒரு தொடர்பு படிச்சிருப்பீங்க. D சமன் I1 பிளஸ் I2 மைனஸ் A சொல்லி படிச்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு தெரியும் இழிவு விலகல் நிலையில இந்த சமன்பாடை எப்படி உருவாக்கிங்கிற விஷயத்தை சொல்றேன். R க்கு பதிலா A/2 போட்டிருப்பீங்க. அப்ப அதுல முறிவு சுட்டிக்கான சமன்பாடுல sin I over sin R போடுறேன். அப்ப இங்க sin A/2 போட்டீங்க. இங்க என்ன செஞ்சிருப்பீங்க இந்த
பெருமதியை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படித்தானே. அதாவது I1 plus I2 minus A தான் தொடர்பு. அதை நீங்க மேத்தமேட்டிக்கல் அதாவது கணித ரீதியா ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. I1 சமம் I2 எப்போ வரும்? இழிவு விலகல் நிலையில வர. இழிவு விலகல் நிலையில இதை நம்ம யூஸ் பண்ண போறோம். இழிவு விலகல் நிலையில தானே இழிவு கோணம் வரப்போகுது, இழிவு விலகல் கோணம் விலங்க இருந்து. அப்ப இந்த I1 உம் I2 உம் சமனா இருக்கிற டைம் நீங்க I என்ன எடுக்கலாம். அப்ப 2I minus A ங்கிறது தான் D என்றா இப்போ உங்களுக்கு எப்படி வரும்? எது I A plus D by 2. I ங்கிறது A plus இந்த D அந்த டைம் என்ன மாறும்? DM minimum deviation கீழ 2 வரும். அதைத்தான் நம்ம செஞ்சோம், இந்த இடத்துல போட்டோம். அந்த I க்கு பதிலா sin I over sin R வந்துச்சு அவரத்துல போட்டுருந்தோம். சரியா? இப்போ என்ன நான் கேள்வி வந்தது, இதுல உங்களுக்கு அந்த I க்கும் D க்கும் இடையில கிராஃப் தந்து போட்டு இந்த டைம்ல வர முறிவு சுட்டிய துணிங்கன்னு சொல்றாங்க. முறிவு சுட்டிய துணினா உங்களுக்கு அரிய கோணம் எப்படி கண்டுபிடிச்சிங்க? அரிய கோணம் ஓகே. உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் டி m தேவை. கிராஃப் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா I1 உம் I2 உம் சமனா இருக்கும்டா உங்களுக்கு ஒரு கிராஃப் தந்தறேன்னா சரியா நீங்க என்ன செய்யணும்டா அந்த dm கண்டுபிடிக்கணும். அந்த dm எப்படி வரும்டா I1 I2 சமனா இருக்கிற மாதிரி வரும். அப்ப 45 பாகையில நீங்க என்ன செய்யணும்டா y சமம் mx ல கோட் அடிக்கணும். கோட் அடிச்சீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் ஒன்னு அடிச்சீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் இப்படி இல்ல சரியா y சமம் mx கோட் அடிச்சா அது ஒரு பாயிண்ட்ல சந்திக்கும். அந்த பாயிண்ட்ல வர நீங்க d ஐ கண்டுபிடிச்சா சரி. இது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வியா இருக்கு சரியா. மேக்ஸिमम இதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இதுல மிஸ் பண்ணப்பட்டீங்கன்னு தெரியாது, அநேகமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நீங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டா இருக்கலாம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருக்கலாம், டசன்ட் மேட்டர். நீங்க பிராக்டிகலையும் ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். உங்களோட பிராக்டிகல் என்ன இருக்கு? ஸ்பெக்ட்ரோமீட்டரை செப்பம் செய்யறதும் அதோட முறிவு கோணம் ஏ துணிறதும் இருக்கு. அதுல உங்களுக்கு பிளவுட அமைப்பு சொல்லிக்கிறது. பிளவுட அமைப்பு உங்களுக்கு எப்படி தெரியுதானே? அது கீழுக்கு மரப்படா மேலுக்கு மரப்படா அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணப்பட்டிருந்தா இப்படிதான் உங்களுக்கு இருக்கணும் சரியா. பிளவு அதாவது இந்த குறிப்பிட்ட பிளவு என்ன செஞ்சுக்கணும்? குறுக்கு கம்பியில இந்த மாதிரி சேர்த்துக்கணும். அப்படி அங்கால எங்கால போகுதுன்னா கருத்து என்ன? ஒன்று ரெண்டு ரீசன் இருக்கலாம். அதே நான் இதுல நோட் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒன்று இப்படி அங்கால போகுது இல்லாட்டி இங்கால போகுது இப்படிதான் இருக்கணும் ஸ்டார்டிங்ல. அப்படி இல்லைன்னா கருத்து அரிய மேசை என்னது சமநிலைப்படுத்தப்படல, அரிய மேசை கிடையாக இருக்கல அப்படின்னா கருத்து என்ன? அரிய மேசை ஒழுங்கா சமநிலைப்படுத்தப்படல. ரெண்டாவது என்ன சொன்னா அந்த பிளவு சரியான நிலைக்கு தான் இல்லை. அப்படி ரெண்டும் இல்லைன்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளவுட அமைப்பு நீங்க அவதானிக்கலாம். அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். வேற இதுல நீங்க பிராக்டிக்கல ஃபுல்லா பாருங்க, இஷ்யூ ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்னன்னா ஒரு சில காமன் கொஸ்டின்ஸ் கேட்கேன், அதுக்குரிய ஆன்சர்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் அதுலயும் குறிப்பா முதலாவது எல்லாம் சொல்லிட்டேன், சம்மரி பண்ணி முடிக்கிறேன். முதலாவது what are the 4 adjustment made in spectrometer? அதாவது 4 அட்ஜஸ்ட்மெண்ட் தான் செய்தேன், 3 அட்ஜஸ்ட்மெண்ட் தான் செய்வோம். அதுல அந்த பார்வை துண்டையும் மெயின் பண்ணி தானே சாதிக்க போறோம். அப்ப நீங்க 3 அட்ஜஸ்ட்மெண்ட் எடுங்க, ஆனா 4 அட்ஜஸ்ட்மெண்ட் எக்ஸ்ட்ராவா செய்வோம். அந்த டெலஸ்கோப்பை நீங்க செய்யற டைம் ஐபிசி வச்சு தான் பாக்குறது. அதாவது தொலைக்காட்டிய செப்பம் செய்யற டைம்ல பார்வை துண்டை செப்பம் செஞ்சு என்ன செய்யற அந்த விஷயம் தான். மற்றபடி மெயினான செப்பம் செய்கையில 3 விஷயம் தான் வரும். அந்த ஆர்டர் தெரிஞ்சுக்கணும். அதோட why monochromatic light source is used? ஏன் ஒரு நிற ஒளிக்கதிரை யூஸ் பண்றோம்? அந்த நிறப்புரட்சியை இல்லாம ஆக்குறதுக்கு. இல்லாட்டி மாறி கொடுக்குறதுன்னா ஏன் வெள்ளொளி ஒளி முதலை யூஸ் பண்ணலாம்னு சொன்னா அது ஒரு திருசியத்தை உருவாக்கும். அப்ப ஒரு நிற ஒளிக்கற்றை அவதானிக்கிற கஷ்டம். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆன்சர் கொடுத்தீங்கன்னு சொன்னா ஓகே. அடுத்தது மூணாவது என்னன்னு சொன்னா when finding the prism angle why one vertex of the prism is kept at the center of the prism table? அப்படின்னா கருத்து என்னன்னா இப்ப நீங்க குறிப்பிட்ட அரியம் தானே, அரியத்தை அரிய மேசையில் வைக்கிற டைம்ல அந்த உச்சி சரியா மையத்தில் இருக்கிற மாதிரி நீங்க வைப்பீங்க கிட்டத்தட்ட. அதுக்குரிய ரீசன் என்ன? ரீசன் என்னன்னா அந்த பரலல் லைட் சமாந்தர ஒளிக்கற்றை அவ்வளோத்தையும் சரியா இங்காலையும் அங்காலையும் பிரிச்சுடுறதுக்கு சமச்சீரா உங்களுக்கு தெரியுதானே. அப்ப அதுல இருந்தா நீங்க A சமன் θ/2 ஆப்ஷனை யூஸ் பண்ணீங்க சரியா.
அதோட நாலாவது what are the parts of the spectrometer that can be rotated and cannot be rotated அப்படினா இது ஒரு பாஸ் பேப்பர் क्वेश्चन நிலைக்குத்து அச்சு பற்றி மையம் பற்றி ரெண்டு சுழல் தானா சுழல் இன்னொரு சுழல மாட்டிச்சு அப்படினா ஃபிக்ஸ் பண்ணப்படுகிறது என்ன கோலிமீட்டர் நேர்வரிசையா இருக்கு ஆனா மையம் அச்சு அதாவது நிலைக்குத்து அச்சு பற்றி சுழல்றது அரிய மேசையும் பிரிசம் டேபிளும் சுழலும் அதே மாதிரி டெலஸ்கோப்பும் சுழலும் அந்த விஷயம் இத உங்களுக்கு மாத்தி கேக்குறாங்க எப்படி கேட்பாங்கன்னா what are the adjustment component of the spectrometer ன்னு கேட்பாங்க அப்ப அந்த அதுவும் ஒன்றுதான் இதுவும் ஒன்றுதான் விளங்கி தானே விளக்கமலைங்க சரி கேள்வியை கொஞ்சம் மாத்தி கேட்கலும் அடுத்து அஞ்சாவது என்னன்னா what are the character of the image formed by the crosswire குறுக்கம் மேல வர பிம்பம் இருக்குதானே இந்த பிம்பத்திர அமைப்பு எப்படி வரும் தலைகீழான என்னது தலைகீழான பிம்பம் மாறுது அத நீங்க இங்கிலீஷ்ல சொல்றேன்னா இன்வெர்ட்டட் இமேஜ் சொல்றேன்னா சரி ஓகே அடுத்து ஆறாவது why we adjust the telescope and the collimator already சொல்லிட்டேன் ஏன் நீங்க செப்பம் செய்றீங்க தொலைக்காட்டியையும் நேர்வரிசையாக்கிறீங்க உங்களுக்கு அந்த ரீசன்ஸ் என்னதானே அது ஏழாவது what are the adjustment can be made when the collimator and telescope are not being coplanar அப்படினா ரெண்டும் சமாந்தரம் இல்லாட்டி கேளுங்களா பாருங்க what are the adjustment can be made when the collimator and telescope are not being component அப்படினா நேர்வரிசையாக்கிய சமாந்தர கற்றைகளை நம்ம இதுக்குள்ள கொண்டு வர போறோம் தொலைக்காட்டிக்கு அதுக்கு என்ன விஷயத்தை செய்யணும்னா நீங்க அந்த அரியமை செய்ய வச்சுக்காதே சரி ஏழாவது கேள்விக்கு நீங்க உருப்படியா விட கொடுக்குறேன்னு சொன்னா the prism table may not be level அதாவது நான் இப்ப சொன்ன விஷயம் என்னன்னா அரியமேசை மட்டப்படுத்தப்படாம இருக்கும்னா சமாந்தரமா இருக்க மாட்டேச்சு மட்டப்படுத்தினா தான் என்ன செய்யும் சமாந்தரமா வரும் அந்த விஷயத்தை சொன்னீங்கன்னா சரி சரியா அடுத்தது எட்டாவது how will be the path of the light ray through prism at minimum deviation எட்டாவது என்ன சொன்னா என்ன செய்யும் அரியத்துல சமச்சீரா போகும் என்ன சொல்ல வரணும்னா ஆல்ரெடி சொன்னதா இங்கிலீஷ்ங்கறதால இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்க என்ன சொல்றாங்கன்னா இழிவு விலகல் நிலையில அரியத்துல கதிர்கள் எப்படி போகும் சமச்சீரா போகும் இங்க வர முதலாம் மேற்பரப்புல வர படுகோணமும் இரண்டாவது மேற்பரப்புல வர வெளிப்படுகோணமும் உங்களுக்கு சமனா இருக்கு அந்த விஷயத்தை மெயின் பண்ணிருக்கு ஓகே அது எட்டாவது அதுக்கு நீங்க இங்கிலீஷ்ல விட சொல்லணும்னா the light ray go through the prism symmetrically சமச்சீரா வர விஷயத்தை சொன்னீங்கன்னு சொன்னா சரி அது ஒன்பதாவது what are the main things has to be considered when keeping the prism on the prism table ஒன்பதாவதுல நீங்க இந்த விஷயத்தை சொன்னீங்கன்னா சரி vertex of the prism should be close to the midpoint of the prism table அதாவது நீங்க அந்த அரியமேசை செப்பம் செஞ்சீங்க தானே அந்த டைம்ல நீங்க எந்த விஷயங்களை எல்லாம் சொன்னீங்களோ அதை டீப்பா சொன்னீங்கன்னா சரி சரியா அது ஒன்பதாவது கேள்வி what are the main things has be considered என்ன விஷயங்களை நீங்க கருத்தில் கொள்ளணும் when keeping the prism on the prism table அதாவது ஏற்கனவே சொல்லிட்டேன் ஜஸ்ட் இங்கிலீஷ் மீடியம்ல சொல்றேன் அரிய மேசையில அரியத்தை வைக்கிற டைம் என்ன விஷயத்தை நீங்க கருத்தில் கொள்ளணும் சரியா அடுத்தது பத்தாவது what is the characteristic of the image formed during minimum deviation adula normally தெரியும் the image of the slit will form exactly on crosswire அது normally தெரிஞ்ச விஷயம் தான் 11 ஏற்கனவே சொல்லிட்டேன் இங்கிலீஷ்ல அந்த கேள்வி சொல்லணும்ங்கறதுக்காக சொல்றேன் மத்தபடி தமிழ் மீடியம் ஆங்கில விஷயம் சொல்லிட்டேன் 11 define how to deviation angle varies when incident angle and the moment of slit and இருக்கு அதுக்கும் ஒரு பெரிய பங்கு வரும் அதை நீங்க எடுங்க 12வது கேள்வி what are the two angles obtained during a particular deviation angle 12வது என்ன ஒன்று இன்சிடென்ட் angle எடுப்பீங்க அடுத்து எமர்ஜென்ட் angle படுகோணம் வெளிப்படுகோணம்
அந்த I1 I2 அதை சொல்றாங்க. அடுத்து 13வது the position of the slit on the crosswire when the prism table is level பண்ண படிச்சேன்னா அதுல crosswire எப்படி இருக்கும்ங்கற விஷயம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அடுத்து 14வது what are the adjusting component of the spectrometer. நான் நாலாவது சொன்னேனே அதே விஷயம் தான் சொல்லப்படுது. 15ல how could we adjust the telescope and the collimator அப்படினா எப்படி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க தொலைக்காட்டியையும் நேர்வரிசையாக்கியும். இது நான் உங்களுக்கு இந்த 6வதுல சொல்லிட்டேன். சரியா? அடுத்து 16வது மொத்தம் 18 இருக்கு. 16வது when the refractive index is higher for the same prism what is the expected graph. இத நீங்க எல்லாரும் செஞ்சனே தரணும். அதாவது இப்போ நீங்க 16வது நீங்க எடுத்தீங்கன்னா இந்த அதாவது முறிவு சுட்டி இருக்கு தானே, அதே இதுல முறிவு சுட்டி கூடின ஊடகம் இருக்குன்னு சொல்லி இருந்தா when the refractive index is higher for the same prism, அதாவது நீங்க ஸ்டார்டிங்ல கிராஃப் இருக்கீங்க, இப்ப முறிவு சுட்டி கூட வரும்னு சொல்லி இருந்தா அந்த டைம்ல எக்ஸ்பெக்ட் பண்ண கிராஃப் மேலுக்கு வருமா கீழுக்கு வருமா அந்த விஷயத்தை சொன்னீங்கன்னா சரி. அடுத்தது 17வது what are the two measurements that needed to be taken to find the minimum deviation angle. minimum deviation angle கண்டுபிடிக்கிறதுக்கு விஷயம் என்ன 17வது the reading when the prism is removed from the prism table and telescope is placed in front of the collimator. என்ன கேக்குறேன்னு சொன்னா what are the two measurements that needed to be taken to find the minimum deviation angle. இழிவு விலகல் நிலையில வர இழிவு விலகல் கோணத்தை கண்டுபிடிக்க என்ன செய்யணும், ரெண்டு வாசிப்படுவீங்க. ஒரு சொல்லிட்டா ஒன்று இங்க சரியா போயிட்டு ரொட்டேட் பண்ணி வரும் அந்த டைம்ல இருக்கிற வாசிப்பும். அடுத்தது direct reading நீங்க எடுப்பீங்க. அடுத்து 18வது draw the deviation angle versus incident angle graph. அதாவது படுகோணத்துக்கும் விலகல் கோணத்துக்கும் இடையில நீங்க கிராஃப் கீற டைம்ல டிஃபரண்ட் கலர் ஆஃப் லைட்டுக்கு எப்படி கிராஃப் வரும் அப்படின்னா விப்ஜியோர் படிச்சிருக்கீங்க. அதுல நீங்க உதாரணத்துக்கு ஒன்று எடுத்து காட்டுங்கன்னா சரி, இல்லாட்டிங்க ஃபுல்லா எடுத்து காட்டிடும். என்ன காட்டுங்கன்னா draw the deviation angle versus incident angle graph for the different color light. வித்தியாசமான கலர்னா அந்த விப்ஜியோர் இருக்கு தானே வானவில் எல்லாம் வரும், அந்த கலருக்குரிய ஐக்கும் டிக்கும் இடையில கிராஃப் கீறினா எந்த மாதிரி அமைப்புல வரும் அந்த கிராஃபை நீங்க காட்டுங்க. அதுல என்னன்னா விலகல் எதுக்கு கூடும் எதுக்கு குறையும் எல்லாம் படிச்சுப்பீங்க. அதை கன்சிடர் பண்ணி ஒரே ஐக்கு டி கூடிய எதுக்கு வரும் எதுக்கு குறைய வரும்னு படிச்சுப்பீங்க. அந்த கிராஃபை நீங்க கீறீங்கன்னு சொன்னா சரி. ஸோ அதுல இதே ஐடி கிராஃப் நீங்க கீறி காட்டிடும். இவ்வளவுதான் இதுல இருக்கிற முக்கியமான விஷயங்கள். நிஜமா நீங்க பாஸ்ட் பேப்பர் क्वेश्चंस இருக்குதானே அதுகளையும் மாடல் பேப்பர் क्वेश्चन ட்ரை பண்ணிடலாம். வேற என்ன சரி டவுட் இருந்தா கேட்கலாம். அதே மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு சில क्वेश्चंस கேட்டிருக்கேன். அதுக்கு நீங்க கமெண்ட்லயோ இல்லாட்டி நீங்க என்ன கிளாஸ் ஃபாலோ பண்ணாங்கனா நீங்க எனக்கு அனுப்பி மாதிரிக்கும். ஸோ குறிப்பிட்ட வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்னு சொல்லி பண்ணுங்க. அதே மாதிரி வேற என்ன ப்ராக்டிகல்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு சொல்லுங்க. அதோட வெறும் வீடியோ மட்டும் பார்க்காம இல்லைங்கிற விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்து அது ரிலேட்டிவான கொஸ்டின் எல்லாத்தையும் ஃபுல்லாக செஞ்சு உங்களுக்கு அழகா தேடாம நீங்கள் அழகா என்னது ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்களை சொல்லி தந்தீங்க. அவ்வளோத்தையும் நீங்கள் என்னது கொஸ்டின் ஆன்சர் உங்கள்கிட்ட ஷார்ட் நோட்ஸ் எடுத்துட்டு கேள்வியும் ஃபுல்லாக செஞ்சுட்டு டவுட்ஸ் இருந்தால் மட்டும் கேட்டு கிளியர் பண்ணிட்டு போனீங்கன்னா சரி. ஸோ 19வது ப்ராக்டிக்கல் 20வது ப்ராக்டிக்கல் பார்த்துருக்கோம். அதோட நாங்கள் இந்த வீக் ஸ்பெஷல் ஃபுல் மாடல் பேப்பர் ஒன்று டார்கெட் பண்ணிக்கோம். அதில் எந்த ப்ராக்டிக்கலையும் நாங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோம். அப்போ நாங்கள் ஸ்பெஷல் ஃபுல் மாடல் பேப்பர் வந்து ஆகஸ்ட் டைமில் கடைசியில் செய்ய அவங்களுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி செய்யலாம் போயிட்டு. ஸோ அதை நாங்கள் இப்போ செய்ய போகிறோம். அப்படி குறிப்பிட்ட எக்ஸாமுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறா இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா சரி. வாட்ஸ்அப் நம்பர் 07603044149. அதோட நாங்கள் டெலிகிராம்லேயும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். டெலிகிராமில் ஒஃபிஷியலாக பப்ளிக் சேனல் தான். டெலிகிராமில் ப்ராக்டிஸ் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா
அதுலேயும் நாங்கள் டெய்லி நிறைய விஷயங்கள் MCQ பாயிண்ட் அதே மாதிரி ஷார்ட் நோட்ஸ் ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் போட்டு ஐடியாஸ் எல்லாம் போட்டிருக்கோம். கட்டாயமாக அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. அதோட என்ன சரி டவுட் இருக்குமெண்டா இல்லைன்னா ஏதாவது அவசரத்தில் மிஸ்டேக்காக மாறி சொல்லியிருப்பேன்னா எதுவும் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் கேட்டு கிளியர் பண்ண மாதிரி இருக்கும். அதோட நாங்கள் ஸ்பெஷல் ஃபுல் மாடல் பேப்பரை பற்றியும் சொல்லிட்டு போகிறேன். ஸ்பெஷல் ஃபுல் மாடல் பேப்பர்னு நாங்கள் டார்கெட் பண்ணிக்கோம். அதில் கண்டென்ட் பழமையாக நாங்கள் பேப்பர் செய்கிறதுக்கு முதல் எங்களோட பேட்டர்ன் என்னச்சுன்னா உள்ளடக்கம் போடுவோம். உள்ளடக்கம்னா 50 MCQ வருதுன்னா 50 MCQ இந்த ஹெடிங்கில் வரும். இதில் நன்மை நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா நான் லாஸ்ட்டாக 2023 பேட்சுக்கு எக்ஸ்பெக்டேஷன் சொல்லி சில ஒரு நான் நினைக்கிற வரைக்கும் 60 ஹெடிங் போட்டிருந்தேன். அந்த 60 ஹெடிங்லேயும் 3 MCQ போட்டு அதை விளங்கப்படுத்தி அதில் ஐடியாஸை சொல்லி விட்டேன். அவ்வளோத்தையும் பார்த்துட்டு போனவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்துச்சு. அதை நான் எப்படி எடுத்துனேன்னா அந்த MCQ பாயிண்ட்டை வச்சு எடுத்துருந்தேன். ஸோ அதை நான் ப்ரீஃபாக உங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த முறை நாங்கள் பிளான் பண்ணிக்கோம். உங்களுக்கு ஃபுல் பேப்பர்னா பயம் வரும். அப்படின்னா 11 யூனிட் படிக்கணும், அதில் 38 ப்ராக்டிக்கல் பார்க்கணும்னு சொல்லி அப்படி இல்லாமல் நாங்கள் என்ன செஞ்சோம்னா ஷார்ட் பண்ணிக்கோம். இந்த 50 ஹெடிங்லேயும் தான் ஒரு 50 MCQ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் டபுளர் எஃபெக்டில் ஒரு கேள்வி வரும். உதாரணத்துக்கு பிடி கிராஃப் எஸ்டி கிராஃப் மாத்திரத்தில் ஒரு கேள்வி வரும். இயக்க சமன்பாட்டில் ஒரு கேள்வி வரும். காந்த பாயத்தில் ஒரு கேள்வி வரும்னா அந்தந்த செக்ஷனை நீங்கள் படித்து ரெடி ஆகினீங்கன்னா ஓகே. அப்போ அதில் நாங்கள் என்னென்னா ப்ராக்டிக்கலில் கருவிகள் சம்மந்தப்பட்ட ப்ராக்டிக்கலை அதில் டார்கெட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நியூட்டனோட கூல்ஸ்லோ 26வது ப்ராக்டிக்கலை டார்கெட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 31வது ப்ராக்டிக்கல் வெற்றிட மின்னியக்க விசை அகத்தடை கிராஃப் மெத்தடில் கண்டுபிடிக்கிறது எலக்ட்ரிசிட்டியில் அதையும் டார்கெட் பண்ணிக்கும். அதே மாதிரி ஸ்பெக்ட்ரோமீட்டரையும் டார்கெட் பண்ணிக்கும். திருசியமானி ப்ராக்டிக்கல் 19 20. அப்போ இதை நாங்கள் எடுத்த உடனே ஃபுல்லாக அவங்களை எஸ்ஏ பாட்டும் போட்டு வச்சிருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக டெலிகிராம் சேனலில் போயிட்டு பார்க்கலும். அதோட இல்லை நாங்கள் எடுத்த உடனே ஃபுல் மாடல் பேப்பருக்கு போக மாட்டோம். ஏன்னா உங்களுக்கு ஃபுல் மாடல் பேப்பர்னா பாஸ் பேப்பரே ஒழுங்காக செய்யப்படுகிற மார்க்ஸ் குறைஞ்சி ஃபிடப் ஆகியிருப்பீங்க. அதால் நாங்கள் கண்டென்ட் போட்டுட்டோம் ஏற்கனவே. அந்த கண்டென்ட்டை படித்து ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் ரெடி ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்வோம்னா நாங்கள் ட்ரையல் பேப்பர்னு செய்வோம். ட்ரையல் பேப்பர் பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி 2 நாள் நடத்துவோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் பாஸ் பேப்பரை பேஸ் பண்ணி இருக்கும். அப்போ அந்த ட்ரையல் பேப்பரை நீங்கள் என்ன செய்யறதுன்னா டைம் வச்சு செஞ்சு பார்க்குறேன். அப்போ உங்களுக்கு அந்த பாஸ் பேப்பர் செஞ்ச உங்களுக்கு அடுத்தது பயம் இல்லாமல் ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்போ அது ஒரு ட்ரையல். அதுக்கப்புறம் என்னச்சுன்னா ஸ்பெஷல் ஃபுல் மாடல் பேப்பர்னு வரும். இதே கண்டென்ட்டை பேஸ் பண்ணி இதே பாஸ் பேப்பர் ரிலேட்டிவாக மாடல் பேப்பர்ஸ் என்ன செய்வோம்னா தருவோம். அதுலேயும் 50 MCQ 4 ஸ்ட்ரக்சரல் டெஸ்ட் பலமான ஃபார்மேட்லாம் வரும். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் அதை உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி அதுக்குரிய ஸ்கீம் எலபரேஷன் தந்து டிஸ்கஷன் செஞ்சு அதோட ரிலேட்டிவான என்னது இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் எல்லாம் போட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மரை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். ஸோ இது ஒரு பிளானோட பண்ணிக்கிறோம். இன்ஷால்லா இந்த வீக் செய்கிறதுக்கு இருக்கோம். அதால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமென்னு சொல்லியிருந்தால் கட்டாயம் நீங்கள் மொரட்டோ எக்ஸாம் செஞ்சுட்டு இருக்கீங்களும் டசின் மேட்டர் நாங்கள் விரும்பின டைம் செய்கிறதுக்கு உங்களுக்கு அலோட் பண்ணுவோம். நைட் டைம் செய்ய போகிறீங்கன்னா நைட் டைம், மார்னிங் டைம் செய்ய போகிறீங்கன்னா மார்னிங் டைம். MCQ 2 மணி நேரம் டைம், ஸ்ட்ரக்சர் எஸ்ஐக்கு 3 மணி நேரம் 10 நிமிஷம் டைம். இவ்வளோ தான். அப்போ அதில் ஒரு ட்ரையல் பேப்பர் முடியும். மாடல் பேப்பருக்கு இதே மாதிரி அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி எல்லாம் தருவோம். ரேங்க் லிஸ்ட் போடுவோம். பெஸ்ட் பெர்ஃபார்மரையும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பெஸ்ட்டான கிஃப்ட் எல்லாம் கொடுப்போம். இப்போ நாங்கள் ஒரு 3 பேப்பர் செய்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோம். ஃபர்ஸ்ட் பேப்பர் ஃபுல்லாக முடிஞ்ச கட்டத்தில் இருக்கு. அப்போ அதுக்குரிய அப்டேட் நாங்கள் இன்ஷால்லா தாரோம். நீங்கள் ஏர்லியாகவே கான்டாக்ட் பண்ணி மற்ற பேப்பர் விஷயங்கள் அதுகள் எல்லாத்தையும் நீங்கள் அட்மினோட கான்டாக்ட் பண்ணிடுங்க. இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் நாங்கள் சிங்கள மீடியத்தை டார்கெட் பண்ணியிருக்கோம். அவங்களும் வருவாங்கன்னு அவங்களே நாங்கள் வச்சு காம்படிஷனில் கூப்பிடுவோம் இன்ஷால்லா. அதே மாதிரி குறிப்பிட்ட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்க்கிங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் போடணும் இருக்கிற நாளைக்கு. அதனால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதோட என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு உங்களுக்கு கட்டாயமாக தருவேன். நீங்களும் இருக்கிறனால சரியாக பிளான் பண்ணி கொண்டு போங்க. அதோட உங்களை நான் பெஸ்ட்டாக கைட் பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் பேப்பர் கஷ்டமாக வந்தாலும் சரியாக செய்கிற அளவுக்கு அப்படின்னா கஷ்டமான பேப்பரில் நம்ம டார்கெட் பண்ணணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் மேக்ஸிமம் ஃபிசிக்ஸை படிங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ கஷ்டமாக வந்து அந்த பேப்பரில் நீங்கள் நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்கோரை நல்லா தூக்கி விட்டுரும். ஃபிசிக்ஸை மட்டும் படிக்கிறதில்ல, மற்ற 2 பாடத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு போங்க. இன்ஷால்லா உங்களோட கனவு நினைவாகணும். அப்படின்னா இன்ஜினியரிங், மெடிசின்,
உங்களோட கனவாக இருந்தால் மொரட்டோ யூனிவர்சிட்டி பேராதன்ஸ் இல்லை இன்ஷால்லா அடையிற அளவுக்கு ஒர்க் பண்ணுங்கள். ஜஸ்ட் பாஸ் ஆகினா காணும், ஜஸ்ட் யூனிவர்சிட்டி ஏதாச்சும் கிடைச்சா காணும், ஏதாவது கோர்ஸ் கிடைச்சா காணும் இருக்காமல் போனால் பேராதனிய மெடிசின் இல்லாட்டி மொரட்டோ ஃபேக்கல்ட்டி கொழும்பு மெடிசின் தான் போகிறேன்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். இன்ஷால்லா உங்களால் கஷ்டம் எல்லாமே இல்லை, படிக்கிற டைம் கஷ்டமாக தான் இருக்கும். இன்னும் வெறும் 54 நாள், இந்த 54 நாள் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா அவங்கள எக்ஸாமை சாட்டிஸ்ஃபைடாக செஞ்சீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்கள் என்னென்ன தியாகம் எல்லாம் செஞ்சீங்களோ அதையெல்லாம் திருப்பி அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் இன்ஷால்லா. அதனால் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுங்கள், அதுலேயும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்காக முடிச்சுட்டு இருந்தால் அப்படி எல்லாமே இல்லை, மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு ஃபைனலாக டார்கெட் பண்ணுற மாதிரி உங்களோட ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே இருக்கணும். இல்லாமல் இப்போ பேருக்கு படித்து இல்லாட்டி மாடல் பேப்பர் அதுன்னு சொல்லி ஓடி தெரியாமல் பெர்ஃபெக்டாக பிளான் பண்ணி இருக்கிறனால சரியாக ஷெடியூல் பண்ணி மெயின்டைன் பண்ணி போனீங்கன்னா உங்களால் இன்ஷால்லா பெஸ்ட்டான ரிசல்ட் எடுக்கணும். ஜஸாக்குல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி